தோழர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய அருமை தம்பி ஜார்ஜ் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பான தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 351வது நேரலையில் எஃப்எக்ஸ் நிலையில் இணைந்திருக்கும் எல்லா அன்பு தோழர்களுக்கும், முகநூலில் இணைந்திருக்கும் எல்லா தோழர்களுக்கும் மகத்தான அன்பான வரவேற்பினையும் வணக்கத்தினையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. ரொம்ப நன்றி ஜார்ஜ். இன்று 351வது மெய்நிகர் மேடை ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் தீக்காசி நூற்றாண்டு இன்று கொண்டாடுகிறோம். கொஞ்சம் ஒரு வாரம் காலம் கடந்து விட்டது என்றாலும் கூட இதை நாம நம்முடைய கடமையாக செய்ய வேண்டும். இந்த மெய்நிகர் மேடை உரை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய புதுவை மாநில இப்டாவினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய மு ஆதிராமன் அவர்கள் இசைப்பாடல் பாடுவார்கள். அவரு ஆதிராமன் எப்போதுமே தலைப்புக்கு ஏற்றவாறு ஒரு இசைப்பாடலை தயாரித்து நமக்கு தருவார். அதுதான் ரொம்ப அவற்றில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. தலைப்புன்னா தலைப்பு மட்டும் இல்லை, அதனுடைய உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதனால இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பாடலை அவரிடமிருந்து நாம எதிர்பார்ப்போம். அவரை அன்போடு அழைக்கிறேன். அன்பான தோழர்களுக்கு வணக்கம். தீக்காசி நூற்றாண்டு விழாவை பற்றி இன்று காமராஜ் அவர்களின் சிறப்பான ஒரு உரையை கேட்க ஆவலோடு காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு தலைமைதாக இருக்கின்ற இந்து தோழர் ரமணி அவர்களுக்கும் இடைத்தில் காத்திருக்கின்ற அன்பு தோழர்களுக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். தொடர் சொல்லும்போது சொன்னாரு, ஆனா தீக்காசியை பத்தி எனக்கு பாடல் புனையறதுக்கான அவகாசம் கிடைக்கவில்லை. அது கொஞ்சம் பாதியிலே நின்றதுனால அப்படியே அதை விட்டுட்டேன். இருந்தாலும் இது இதுவரை இணையத்தில் பாடப்படாத ஒரு பாடல், ஒரு 2 முறை மேடையில் மட்டுமே பாடிய பாடல். ஆண்களும் பெண்களும் சமத்துவத்துக்காக இன்னும் போராடுகின்ற ஒரு காலகட்டமாகவே இருக்கு. அது வழிபாட்டில் கூட அப்படிதான் இருக்கு. நமக்கு இது செய்தி பழைய செய்தியானாலும் அந்த இலக்கு எட்டப்படவில்லை என்பதனால இந்த பாடலை இந்த நிகழ்வில் நான் முன்வைக்கின்றேன். சாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணம் ஐயப்பா, சபரிமலைக்கு சரிசமமாக பெண்களும் வரணும் ஐயப்பா, உன் திருவருள் பெறணும் ஐயப்பா, சாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணம் ஐயப்பா, சபரிமலைக்கு சரிசமமாக பெண்களும் வரணும் ஐயப்பா, உன் திருவருள் பெறணும் ஐயப்பா, அன்பின் வடிவம் அறிவுக்கு தெய்வம் என்பார் உன்னை ஐயப்பா, அன்பின் வடிவம் அறிவுக்கு தெய்வம் என்பார் உன்னை ஐயப்பா, பெண்ணென பிறந்ததால் உன்னை வழிபட தடுப்பதும் ஏனோ ஐயப்பா, தகுந்த காரணம் சொல்லப்பா,
தடுப்பதுமே நோ ஐயப்பா, தகுந்த காரணம் சொல்லப்பா. சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலைக்கு சரி சமமாக பெண்கள் வரணும் ஐயப்பா, உன் திருவருள் பெறணும் ஐயப்பா. அன்னை தலைவலிக்கு புலிப்பால் வேண்டி கானகம் முழுவதும் தேடி, அன்னை தலைவலிக்கு புலிப்பால் வேண்டி கானகம் முழுவதும் தேடி, ஒரு பெண் புலி கண்டு வாகனமாக்கி வந்தாய் அரண்மனை நாடி. அன்னை தலைவலிக்கு புலிப்பால் வேண்டி கானகம் முழுவதும் தேடி, ஒரு பெண் புலி கண்டு வாகனமாக்கி வந்தாய் அரண்மனை நாடி. கன்னி சபரியால் உந்தனுக்காக காத்திருக்கும் இடம் சரங்குத்தி, கன்னி சபரியால் உந்தனுக்காக காத்திருக்கும் இடம் சரங்குத்தி. உன் கரம்பட்ட மகிழ்ச்சியும் மஞ்ச மாதாவாய் கல்லாய் நிற்கிற மலையொட்டி. பெண்கள் கைப்படா நெய்தான் உனக்கு அபிஷேகம் செய்திட வருகிறதா, பெண்கள் கைப்படா நெய்தான் உனக்கு அபிஷேகம் செய்திட வருகிறதா. பெண்களை கண்டால் பக்தர்கள் மனசு பலகீனமாகி போகிறதா, இல்லை புத்தி தடுமாற்றம் காண்கிறதா. சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலைக்கு சரி சமமாக பெண்களும் வரணும் ஐயப்பா, உன் திருவருள் பெறணும் ஐயப்பா. சக்தியின் வடிவம் பெண் என்றால் அவள் சிவனை பகிர்ந்த சரிபாதி, சக்தியின் வடிவம் பெண் என்றால் அவள் சிவனை பகிர்ந்த சரிபாதி. அவன் புத்திரன் தன்னை காண தாய்க்கு மறுப்பதில் எங்கே இருக்குது நீதி, புத்திரன் தன்னை காண தாய்க்கு மறுப்பதில் எங்கே இருக்குது நீதி. சாத்திரமும் மனு நீதியும் பெண்ணை தீட்டின ஒதுக்குதல் முறையாமோ, சாத்திரமும் மனு நீதியும் பெண்ணை தீட்டன ஒதுக்குதல் சரியாமோ. உன்னை பெற்று உலகுக்கு தந்திட்ட மாதரை ஒதுக்கி வைப்பதும் முறையாமோ, உன்னை பெற்று உலகுக்கு தந்திட்ட மாதரை ஒதுக்கி வைப்பதும் முறையாமோ. தொல்குடி தெய்வம் ஐயப்பனை உன்னை தொட்டு வணங்கிய காலம் உண்டு, தொல்குடி தெய்வம் ஐயப்பனை உன்னை தொட்டு வணங்கிய காலம் உண்டு. மலையகம் கண்ட பொன்னம் வளத்தில் பெண்களுக்கும் சரி பங்கம் உண்டு, மலையகம் கண்ட பொன்னம் வளத்தில் பெண்களுக்கும் சரி பங்கும் உண்டு. உன்னை தரிசனம் செய்ய உரிமையுண்டு. சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலைக்கு சரி சமமாக பெண்களும் வரணும் ஐயப்பா, உன் திருவருள் பெறணும் ஐயப்பா. ஒரு மனதாக இரு முடி தாங்கி பேட்டை துள்ளும் தீரம் உண்டு, விரதம் இருந்து ஐயனை காணும் வல்லமை பெண்ணிடம் நிறைய உண்டு. ஒரு முனதாகி இருமுடை தாங்கி பேட்டை துள்ளும் தீரம் உண்டு, விரதம் இருந்து ஐயனை காணும் வல்லமை பெண்ணிடம் நிறைய உண்டு. வேட்டையாடியே தலைமை தாங்கி உணவை பகிர்ந்து அளித்தவர்கள், வேட்டையாடியே தலைமை தாங்கி உணவை பகிர்ந்து அளித்தவர்கள். காடும் பெண்ணுக்கு புதிதல்ல, இப்போ காட்டுக்கு செல்வதின் சிரமம் இல்லை. காடும் பெண்ணுக்கு புதியதல்ல, இப்ப காட்டுக்கு செல்வதில் சிரமம் இல்லை. 40 நாளுக்குள் ஒரு முறை வருகிற தூய்மைதான் இடையில் பிரச்சனையாம், 40 நாளுக்குள் ஒரு முறை வருகிற தூய்மைதான் இடையில் பிரச்சனையா. இரண்ட தூய்மையே உயிரினம் யாவை சித்தர்கள் சொன்னதை அறிவாயா, இரண்ட தூய்மையே உயிரினம் யாவையும் சித்தர்கள் சொன்னதை அறிவாயா. ஆட ஆணும் தூய்மையே பெண்ணும் தூய்மையே மனு தர்ம தடைகளை உடைப்பாயா, மனிதர்கள் சமமென நினைப்பாயா, மனு தர்ம தடைகளை உடைப்பாயா, மனிதர்கள் சமமென நினைப்பாயா. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி தோழர் ஆதிராமன் அவர்கள். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான கொள்கை பாடல். அத ரொம்ப சிறப்பாக தாங்கள் உணர்வு பூர்வமாக பாடினீர்கள். அதுதான் மகிழ்ச்சி. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்ற பாரதியார் வரிகளை நினைவூட்டி அடுத்த நிகழ்வுக்கு நாம் போவோம்.
இன்றைய நாள் நமக்கு தோழர் தீக்காசி அவர்களை நினைவு கூறக்கூடிய நாள். அவருடைய நூற்றாண்டை உண்மையிலேயே ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சிந்தனை பள்ளி, அதற்கு அப்புறம் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு மூன்றும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது. நமக்கு ரொம்ப அதாவது எனக்கு தோழர் தீக்காசியோடு நெருங்கிய பழக்கம் உண்டு. அவருடைய வீட்டிற்கு செல்வேன். அவருடைய மகன் வண்ணதாசன் வீட்டுக்கு பெருமாள்புரத்திற்கு அவர் வருகின்ற போது எங்கள் வீட்டுக்கு ஓரிரு முறை வந்திருக்கிறார். மாடி ஏற முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி மாடியில் வந்து என்னுடைய நூல்களை எல்லாம் அவர் பார்த்ததெல்லாம் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. அவருடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், ஏராளமான தமிழ் எழுத்தாளர்களை உருவாக்கினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பரந்த மனம் வேண்டும். உண்மையிலேயே வந்து எழுத்தாளர்களுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, புதிய எழுத்தாளர்களை, அவரை பின்பற்றுபவர்களை உருவாக்குவது என்பது ரொம்ப, அவர்களாக உருவாக்கி கொள்வார்கள், அது வேற விஷயம். உண்மையிலேயே வந்து எழுத்தாற்றல் மிக்கவர்கள், புகழ் வாய்ந்த எழுத்தாளர்கள் தாங்கள் எதனால் புகழ் பெற்றார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால அவர்கள் வந்து புதிய எழுத்தாளர்களை, எழுத வரக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய தீக்காசி அவர்கள் ஒரு பிறரை, இளம் எழுத்தாளர்களை உருவாக்கிய தன்மை. தாமரை இதழில் அவர் தாமரை இதழாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில், அதுவும் கூட அவர் எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய பெயர் வரணும்னு நினைக்கவே மாட்டார். சோவியத் யூனியன் அலுவலகத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது, சோவியத் நாடு அலுவலகத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது, தாமரையினுடைய பணிகளை எல்லாம் அவர் கவனித்தார். ஆனால் ஆசிரியர் என்ற பெயர் தனக்கு முதல்ல போடுறதுல சிக்கல் இருக்கு. ஆனா அதனால அவர் அதை போடாமலேயே பல இதழ்களை தீக்காசி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர் தாமரை இதழுக்கு ஆசிரியராக பெயர் போட்டு வந்தது. அவருடைய காலகட்டம் என்பது தாமரை இதழுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இன்னைக்கு புகழ் வாய்ந்து இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் தாமரையில் எழுதியிருக்கிறார்கள். தாமரையினுடைய முத்திரை பரிசை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். சோவியத் நாடு அலுவலகத்தில் அவர் பணியாற்றுகின்ற போது அவர் ஏராளமான மொழிபெயர்ப்புகளையும் செய்திருக்கிறார்ங்கிறது. இவரை வந்து ஒரு முறை என்னுடைய பேராசிரியர் ஒருவர் அதாவது ஒரு சின்ன குழந்தை ஒரு கவிதைங்கிற பேர்ல ஒரு 2 வரிய கிறுக்கி அனுப்புனா கூட உடனே ஒரு கார்டு போட்டுருவாரு. இவரும் இவருடைய நெருங்கிய நண்பர் வள்ளிக்கண்ணன் அவர்களும் வந்து கார்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கிண்டலாக பேசினார். வேற யாருக்கு கார்டு போடுறது? இந்த குழந்தை எழுதக்கூடிய எழுத்து, அதை வந்து ஒரு பெரிய மனுஷன் பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னா அந்த பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். அத வந்து அவரு செய்தாரு அந்த காலத்துல. அதனால அவர் பார்த்தா ஒரு கார்டு தான், போஸ்ட் கார்டு தான் போடுவார். போஸ்ட் கார்டு எழுதி அது முடிஞ்சிட்டுன்னா நம்பர் 2ன்னு போட்டு அடுத்த கார்டு போடுவார் சேர்த்து. இந்த மாதிரிப்பட்ட பழக்கம் உள்ளவராக அவர் இருந்தார். நம்முடைய தீக்காசி அவர்களுடைய கடிதங்கள் என்பவை ரொம்ப முக்கியமானவை. அது இலக்கிய தரம் படைத்த கடிதங்களாக பல கடிதங்கள் இருந்திருக்கின்றன. நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. நம்முடைய சாந்தி பத்திரிகை, ரகுநாதன் நடத்திய சாந்தி பத்திரிகைகள் கூட இவருடைய நாடகம் வந்து வெளியாகி இருக்கிறது. அப்புறமா முக்கியமான இன்னொரு பணி என்னன்னா,
தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களை இனம் கண்டு அவரிடம் பேட்டிகளை வாங்கி அவருக்கு ஏராளமான பத்திரிகை தொடர்பு உண்டு. குறிப்பாக தீபம் பத்திரிகை, சரஸ்வதி பத்திரிகை, இவற்றிலெல்லாம் நம்முடைய தீக்காசி அவர்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், பேட்டிகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய பேராசிரியர் வானமாமலை அவர்களை பேட்டி கண்டு தீபம் இதழில் வெளியிட்ட பெருமை தோழர் தீக்காசி அவர்களுக்கு சாரும். அதே மாதிரி சரஸ்வதி இதழில் அவருடைய நம்முடைய என்ன பாஸ்கரன், டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, சரஸ்வதி இதழ் ஆசிரியர் விஜயபாஸ்கரன், பாஸ்கரன்ங்கிறது ஞாபகம் வருது, விஜயபாஸ்கரன் அவர்கள். அவர் ஜீவாவோடு கொஞ்சம் முரண்பட்டார். ஏனென்றால் சரஸ்வதி பத்திரிகை அவர் தோற்றுவிக்க போது ஜீவா சொன்னார், தாமரை இதழ் ஒன்று இருக்கிறது, அந்த சரஸ்வதி இதழை தாங்கள் நடத்த வேண்டாம் என்கிறது மாதிரி குற்றாலத்தில் வைத்து பேசியதாக நம்முடைய சுந்தர ராமசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பற்றி நான் தோமுசி ரகுநாதன் அவர்களிடம் கேட்டேன். அது உண்மைதான் என்று சொன்னார். கட்சியாக இருக்கின்ற போது கட்சிக்கு நேரங்களில் கட்டுப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் ஜீவா வலியுறுத்தினார். அது சரிதான் அப்படின்னு தோமுசி ரகுநாதன் அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஆனாலும் விஜயபாஸ்கரன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தீக்காசி அவர்கள். அதே மாதிரி சாந்தி பத்திரிகை அது திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்ததால் அந்த சாந்தி பத்திரிகையும் சேர்ந்து சில விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்பது சாந்தி பத்திரிகையினுடைய பதிவுகளில் இருந்து நமக்கு காண கிடைக்கின்றன. அவர் இறக்கக்கூடிய தருவாயில் வெங்கடேஸ்வரா ஆஸ்பத்திரியில், பாளையங்கோட்டையில் வெங்கடேஸ்வரா ஆஸ்பத்திரியில தான் இருந்தாங்க. ஒரு அந்த மைக்கா கொஞ்சம் ஆஃப் பண்ண கங்கா ஆதிராம் பேசுறதே கேக்குது. முக்கியமான விஷயம் அதுக்குதான். அவர் இறப்பதற்கும் 2 நாட்களுக்கு முன்னாடி பொன்னியில அண்ணாச்சி பாளையங்கோட்டைக்கு வந்தாங்க. நம்ம தீக்காசியை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்க 2 பேரும் பாளையங்கோட்டையில் உள்ள வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கு சென்றோம். அப்போ தீக்காசி எங்களை 2 பேரையும் பார்த்துக்கிட்டு அது ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு தலை அசைப்பாரு. அது அவர்கிட்ட உள்ள ஒரு முத்திரை. அவ்வளவு உளப்பூர்வமான ஆட்களை பார்த்தா அவருக்கு அந்த அசைவு இருக்கும். அப்போ படுத்துக்கிட்டு நாக்கு குழறுது. அவருக்கு இது என்னன்னா, இந்தியா முழுமைக்கும் நம்ம மார்க்சியத்தை பரப்ப வேண்டும், அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய தன்மைக்கு ஏற்ற மார்க்சியத்தை நாம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு பேசினார். அது அண்ணாச்சி அதை ஒரு கட்டுரையாக வெளியிட்டார். அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, அந்த இறக்கக்கூடிய தருவாயில் கூட இந்தியாவை பற்றியும், அது குறிப்பாக அடுத்தது தமிழை பற்றி பேசினார். தமிழ்க்கு என்று தனித்தன்மை உண்டு அப்படிங்கிறதும், அது நாக்கு குழற குழற சொன்ன வார்த்தைகள் நன்றாக நினைவு இருக்கிறது. அப்ப இனிமேல் நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு நாங்க சொன்ன பிறகும் அவர் கேட்கல, பேசுறாரு. இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இது நடந்த சம்பவம்.
இந்த மாதிரிப்பட்ட ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு எழுத்தாளராக, ஒரு மனிதாபிமானியாக, எழுத்தாளர்களை காணக்கூடிய தன்மை படைத்தவராக, எழுத்தாளர்களை வளர்க்கக்கூடிய பெருமை படைத்தவராக அவர் விளங்கினார். சாகித்ய அகாடமி விருதினையும் அவர் வென்றிருக்கிறார். அவருடைய மகன் வண்ணதாசன் அவர்கள் அதுபோல சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். தீக்காசி அவர்கள் வந்து திருநெல்வேலி மண்ணினுடைய மைந்தர் என்பதில் திருநெல்வேலி மண்ணுக்கு பெருமை என்று கூறி நம்முடைய தலைமை உரையாற்றுவதற்காக மதிப்பிற்குரிய தோழர் பாப்பா ரமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாப்பா ரமணி அவர்களை பற்றி நாம சொல்ல வேண்டியதில்லை. ஜீவானாவா சிந்தனை பள்ளியோடு இணைந்தவர் அவர். அவரை வந்து தலைமை உரையாற்றுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்புமிக்க தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய ஒரு முக்கியமான ஒரு அரங்கத்திலே இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். தீக்காசி என்கின்ற ஒரு மகத்தான இலக்கிய ஆளுமை, இலக்கிய விமர்சகர் என்று சொன்னால் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவராக விளங்கக்கூடியவர் தீக்காசி அவர்கள். அவர்களை பற்றி அவருடைய 100ஆண்டு விழாவினை ஒட்டிய ஒரு கருத்தரங்கமாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் கூடியிருக்கிறோம். இதற்கு மிக பொருத்தமான முறையில் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அருமை பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் தீக்காசியை பற்றி அவருடைய மண்ணிலே இருந்து அவருடன் பழகி அந்த அனுபவங்களுடன் மிக அற்புதமாக அவருடைய ஆளுமையை பற்றி எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்தான் அதற்கு பொருத்தமான ஒரு தலைவராகவும் இருந்திருக்க வேணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இலக்கிய இந்த துறைக்கு வந்தது ஒரு சமீப காலமாக தான் உங்களுக்கு தெரியும். தொழிற்சங்க பணியில இருந்து அதற்கு பிறகு நான் வந்தவர். ஆனால் தொழிற்சங்கத்திலே நான் பணியாற்றியதை போல அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையாக கருதுகிறேன். ஆனால் அவரும் ஒரு வங்கி ஊழியராக இருந்திருக்கிறார். தீக்காசி அவர்களும் ஒரு வங்கி பணியில இருந்து சிறிது காலம் பணியாற்றி அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் காரணமாகவும் தன்னுடைய இலக்கிய ஈடுபாடுகள் நம்ம இயக்கத்திற்கான பணி காரணமாகவும் அதிலிருந்து ஓய்வு பெற்று அவர் சோவியத் நாட்டு பணிக்கு சென்றார் அப்படிங்கிற தகவலையும் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர் சொல்லியிருக்கார். ஆகவே தீக்காசி என்கின்ற அந்த மகத்தான ஒரு இலக்கிய ஆசானை பற்றி இந்த நேரத்திலே நாம் பேசுவதற்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை அருமை பேராசிரியர் முனைவர் காமராஜ் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அவர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான தூண்களில் ஒருவராக இன்றைக்கு நமக்கு இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய ஒரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய பொய்ச்செயலாளராக இருந்திருக்கக்கூடியவர், இன்னைக்கு அவருடைய செயற்குழுவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர், தமிழ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இலக்கிய துறையிலும் நாட்டார் வழக்காற்றியல் துறையிலும் இருந்து இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக ஆய்வாளராக அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் பட்டியெல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 நூல்களுக்கு மேலே எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அற்புதமான நூல்களை அவர் எழுதியிருக்கார். இன்னைக்கு தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களை பற்றியெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நூல்கள் அவர் படைத்திருக்கிறார். நம்முடைய நாவாவினுடைய ஆராய்ச்சி ஆய்வு தடத்தை அதனுடைய முனைவர் பட்ட ஆய்வாக அவர் பதிப்பித்த அந்த நூல் முதற்கொண்டு இன்னைக்கு பல்வேறு நூல்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சிற்பிகள் அவளை பற்றி சாகித்ய அகாடமியினுடைய சார்பாக எழுதியிருக்கக்கூடிய நூல்களே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சமுத்திரம், தனுஷ்கோடி ராமசாமி, இன்குலாப் என்று அவர் பல நம்ம தமிழ் இலக்கியத்திலும் ஒரு முற்போக்கு இயக்கத்திலும்
இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய பலரை பற்றியான நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். அதை போல வந்து இவருடைய நம்ம தீகாசியினுடைய பங்களிப்பை பற்றி சாகித்ய அகாடமி நூல் யார் எழுதினாங்க எனக்கு தெரியல. முனைவர் காமராஜ் எழுதினாரா எனக்கு தெரியல. அவர்தான் எழுதினாரு. காமராஜ் தான் எழுதினார். ஆமா, அது எனக்கு கைக்கு கிடைக்கல. எனக்கு புத்தகம் வந்து இருக்கலாம். ஆகவே வந்து அந்த முறையில வந்து பொருத்தமான ஒரு நம்ம ஆளுமையாக இன்னைக்கு வந்து காமராஜ் அவர்கள் இந்த இதுல பேச இருக்கிறார். அவரை பற்றியான அவருடைய உரையை பற்றி நாம் அறிந்தவர்கள். முன்னொரு சமயத்தில் சிங்காரவேலரை பற்றி அவருடைய உரை மிக அற்புதமாக அமைந்தது. ஆற்றலுக்காக மிக அற்புதமாக தொகுத்து வழங்கினார்கள் சிங்காரவேலரை பற்றியான உரை. அதே போல பல உரைகளையும் அவருடைய பேச்சில் இருந்து நாம் வந்து கேட்கின்ற பொழுது ஒரு முழுமையானதாக அவருடைய உரை அமைந்திருக்கும். அந்த வகையிலே தீகாசி என்கின்றவரை பற்றி நான் வந்து 1970 கட்டத்திலே சென்னையில இருந்தபோது தனிப்பட்ட முறையில அவருக்கு ஒரு துணை செய்யக்கூடிய ஒரு பெரிய பெருமை எனக்கு கிடைத்தது. அன்றைக்கு வந்து நம்ம ஜனசக்தி அலுவலகத்துக்கு வரக்கூடிய தாமரையினுடைய சம்பந்தமான கடிதங்களை எல்லாம், கட்டுரைகளை எல்லாம் அதை கொண்டு செலுத்தி அதை வந்து ஒட்டுமொத்தமாக அதை ஒரு பண்டில் பண்ணி எங்கிட்ட கொடுப்பாங்க. ஜனசக்தி ஆசிரியர் பொறுப்பில் இருந்த அரந்தை நாராயணன், பாமாணிக்கம், அதுபோல் பழனியப்பன் இவர்கள் எல்லாம் வந்து அந்த தாமரைக்கான கட்டுரைகளை நீங்கள் சோவியத் நாடு அலுவலகத்திலே நம்முடைய தோழர் அவர் தீகாசி இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் வந்து அது பாண்டி பஜாருக்கு செல்லக்கூடிய பேருந்தில் புறப்பட்டு போய் அங்கே சோவியத் நாடு அலுவலகத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய வரவேற்பறையில் அனுமதி பெற்றுக்கொண்டு அவரை பார்ப்பதற்காக அனுமதிக்க வேண்டும் என்று நான் உட்கார்ந்திருப்பேன். ஆனால் வந்து எந்த விதமான காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அவர் வெளியே வருவார். வந்தது மட்டுமில்லாமல் முதல்ல ஒரு டீ சாப்பிடுவோம், அப்புறமேல பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போவார். அப்புறம் உங்களை போன்ற மாணவர்கள் எல்லாம் வந்து கலை இலக்கிய துறைக்கு வர வேணும், நிறையா நீங்கள் படிக்கணும், நிறையா இலக்கியங்கள் நம்முடைய சோவியத்து இலக்கியங்கள் இவைகளெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஒரு தூண்டுகோலை அவர் உற்சாகப்படுத்துவார். அப்புறம் வந்திருக்கக்கூடிய அந்த இதையெல்லாம் வாங்கிட்டு நான் இதெல்லாம் பார்த்து ஒரு விரைவில் நான் வந்து அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க பாரு. அப்புறம் அதே போல் சோவியத் நாட்டில் இருந்த நம்முடைய மற்ற தோமுசி போன்றவர்கள், தோமுசி, ஏஎஸ் மூர்த்தி, கேசிஎஸ் இவர்களெல்லாம் பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களும் வருவார்கள். அவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைத்தது. அப்படி ஒரு 6 மாத காலம் அவருக்கு அந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடியது. ஆக மொத்தம் தீகாசியை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டார்கள். ஏற்கனவே 100 தாமரை இதழ்களை வந்து அவர் வந்து அதனுடைய உள்ளடக்கத்தை செழுமைப்படுத்தி அற்புதமான இளம் படைப்பாளிகளுக்கெல்லாம் ஊக்கமளித்து அவர்களெல்லாம் பிற்காலத்திலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய இலக்கிய படைப்பாளர்களாக உயர்ந்தார்கள். இன்னைக்கு வந்து பூமணின்னு சொல்கிறோம், தர்மன்னு சொல்லக்கூடியவர்கள், ஜெயப்பிரகாசம், இன்குலாப் என்று எல்லோருடைய எழுத்துக்களையும் அவைகளெல்லாம் பதிப்பித்த பெருமை அவைகளை வந்து தாமரையில கொண்டு வந்தது. தாமரை அவ்வளவு சிறப்பான அந்த இதழ்கள் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது. அவருடைய விமர்சனங்கள் எப்படிப்பட்டவை என்பதையெல்லாம் வந்து நம்முடைய அருமை தோழர் பேராசிரியர் காமராஜ் அவர்கள் எடுத்து சொல்லுவார். அவர் வந்து பழகுவதற்கு இனிமையாகவும் எல்லோரையும் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பேராசிரியர் ராமச்சந்திரன் சொன்னார். எந்த ஒரு படைப்பாளி எந்த ஒரு நூல் அனுப்புனாலும் அதை பாராட்டி உடனடியாக கடிதாசி அனுப்புவார் அப்படி. அதே போல் வந்து 2012 நம்முடைய பொன்விழா மாநாடு கோவையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு வர சொல்லி நாங்கள் அவரையும் கேட்டுக்கிட்டோம். ஆனால் அவருக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் உடனடியாக அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். மிக அற்புதமான முறையில் நீங்கள் ஒரு முயற்சியை செய்திருக்கின்றீர்கள், என்னுடைய பாராட்டுக்கள், இந்த பணி தொடரட்டும், கலை இலக்கிய பெருமன்றம் மேலும் பல
வளர்ச்சிகளை காண வேண்டும் என்று அவர் வாழ்த்தி ஒரு அனுப்பின கார்டு நான் இன்னும் வச்சிருக்கிறேன். அப்படின்னா எந்த ஒரு இதையும் வந்து யாரையுமே வந்து விட்டு கொடுக்காமல் அவர்கள் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் வந்து அவருடைய இலக்கிய விமர்சனம்ங்கிறது அதனுடைய தரம், அது ஒரு வித்தியாசமானது என்று சொல்லுவார்கள். அவருடைய அந்த நூல்களில் அவருடைய விமர்சனங்கள், மதிப்பீடுகள், அந்த நூல்கள் இருந்து புதுமை பித்தனை பற்றி அவர் சொன்னதை மட்டும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அவர்கிட்ட வந்து புதுமை பித்தன் தமிழ்நாட்டினுடைய சிறுகதை இலக்கியத்தினுடைய ஒரு முன்னோடியாக, ஒரு பெரிய ஆளுமையாக நாம் இன்னைக்கு கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதுமை பித்தனை அவர் இடத்துல வந்து பாசிட்டிவான பல அம்சங்கள் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்களும் இருந்திருக்கிறது அப்படிங்கிற முறையை அதை விமர்சனம் பண்ணி அதை சொல்லியிருக்காரு. புதுமையும் இருந்திருக்கிறது, பித்தமும் இருந்திருக்கிறது என்கின்ற முறையில அவரை விமர்சனப்படுத்தினதை பார்க்கிறோம். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு இருந்த அவலங்களை, சோகங்களை அற்புதமான ஒரு கலைப்படைப்பாக அவர்கள் கொண்டு வந்தது உண்மைதான். அந்த மாதிரி அவர் பண்ணார். அது வந்து பாரதியினுடைய வாசகத்தை வச்சு அவர் சொன்னார், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் அப்படிங்கிறத அவர் எடுத்து காட்டினாரு அவருடைய படைப்புகள்ல. ஆனால் மீண்டும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னார்ல, அந்த பாயிண்ட்டுக்கு, அந்த இடத்துக்கு அவர் வரல. அப்போ வந்து ஒரு சோசியலிச மாற்றம் அல்லது சமூக மாற்றத்திற்கான ஒரு விழிப்புணர்வை, ஒரு ஒரு ஊக்கத்தை, ஒரு மாற்றத்தை அவர் வந்து வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறது. அவருடைய ஒரு கலகக்காரராக இருந்தாரே தவிர ஒரு புரட்சிக்காரராக இல்லை அப்படிங்கிற மாதிரி புதுமை பித்தனையே விமர்சிக்கிறார். அப்படி வந்து விமர்சித்தவர். அப்ப அன்னைக்கு இருந்த பல கலைக்காகவே போன்ற போக்குகள் இவைகளெல்லாம் அவர் விமர்சித்தது. அப்புறம் பிறகு வந்து அதற்கு அடுத்த படைப்புகள் இவைகளை பற்றியெல்லாம் வந்து விரிவான ஒரு உரையை நமக்கு பேராசிரியர் காமராஜ் அவர்கள் தர இருக்கின்றார்கள். அவர் திருச்சி ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை 90 வயதுக்கு மேற்பட்ட தமிழ் ஆளுமைகள் அப்படிங்கிற முறையில இந்திரா பார்த்தசாரதி, சின்னப்ப பாரதி, இவர் தீகாசி போன்றவர்கள்லாம் அழைத்து பாராட்டிய பொழுது அவர் அன்னைக்கு வந்திருந்தார். அப்போ வந்து ஈரோட்டில் வந்து சந்தித்து பார்த்தபோது அவரை ஞாபக மேடைக்கு அருகிலே வந்து உட்கார்ந்துருந்த போது நான் சென்று பார்த்தபோது பெயர் சொன்ன உடனே ஞாபகப்படுத்தி கொண்டு, ஆமாம் கண்டிப்பா நீங்கள்லாம் இருந்தீங்க அன்னைக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு எனக்கு உதவியாக இருந்தது, பண்ணுங்க, கலை இலக்கிய பரிமாற்றத்துக்கு நல்ல முறையில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசினது இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது. அன்னைக்கு அவர் பேச முடியவில்லை, ஆனால் மேடைக்கு அழைத்து வந்தார்கள். அவர் இறப்பதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன். அவர் எனக்கு தெரியும் வந்து 25 மார்ச் 2014 காலமானார்கள். அதை பற்றி ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார். ஆகவே தமிழ்நாட்டினுடைய நம்ம இடதுசாரி இயக்கத்தினுடைய, முற்போக்கு இயக்கத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்ற வரலாற்றிலே ஒரு தடம் படித்தவராக, ஒரு விமர்சன கலைக்கு ஒரு பெரிய முத்திரை பதித்தவராக விளங்கிய தீகாசி அவர்களை பற்றி நம்ம அன்புக்கும் தோழமைக்கும் உரிய அருமை தோழர் முனைவர் காமராஜ் அவர்களை உரையை வழங்குமாறு அனைவர் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். நம்முடைய தம்பி காமராஜ் வந்து தீகாசிக்கு ஒரு அற்புதமான தீகாசியினுடைய நினைவுகளோடு சேர்த்து அவருடைய இலக்கிய பணிகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சாகித்ய அகாடமியில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தீகாசியை குறித்த ஒரு நூல், இலக்கிய சிற்பிகள் வரிசையில் தீகாசி. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நூல் அது. அவருடைய மகன் வண்ணதாசனுக்கு அந்த நூல் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பாவை பற்றி மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் என்று அது முகநூலில் கூட அதை பதிவு செய்திருந்தார். அந்த நம்மளுடைய தம்பி காமராஜை பொறுத்தவரையில கடுமையான உழைப்பாளி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த போதும் சரி, அவருடைய இந்த கடுமையான பணிகளின் ஊடாக இந்த பணிகளை அவர் கவனித்து வந்தார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியமர்ந்த போதும் அதற்கு அவருக்கான வாய்ப்புகளை இன்னும் பெருக்கி கொண்டு
தொடர்ச்சியாக நூல்களை வந்து எழுதுதல், அதே மாதிரி கட்டுரைகள் எல்லாம் பிறரை வாசிக்க செய்தல், கருத்தரங்குகள் நடத்தல். கருத்தரங்களுக்கு அது ரொம்ப அடிப்படையான விஷயம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் கருத்தரங்கங்கள் நிறைய நடத்தியிருக்கோம். ஆனா அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ண தெரியாது எங்களுக்கு. நூலாக்கி வெளியிடுற அந்த ஆற்றல் வந்து தம்பிக்கு உண்டு. நாங்கெல்லாம் கட்டுரைகள் கேட்டு கேட்டு பார்ப்போம், வராது, விட்டுருவோம், அதோட சரி. அது தம்பி வந்து அந்த கருத்தரங்கத்தில் நடைபெறக்கூடிய கட்டுரைகள் எல்லாவற்றையும் தொகுத்து நூலாக்கக்கூடிய பேராசிரியர் நாவா நூற்றாண்டு நடக்கும்போதும் சரி, இங்கு வந்து கட்டுரை வாசித்தவர்கள் கட்டுரை அது போக ஒரு சிலருடைய கட்டுரைகள், தோப்பா மாதிரிப்பட்டவர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் வாங்கி அது வந்து நூலாக சாகித்ய அகாடமி வெளியிட்டது. சொல்லப்போனா சாகித்ய அகாடமியில் அவர் உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் பலரை எழுத வைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. சாகித்ய அகாடமி மூலமாக அந்த நூல்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது கூட தஞ்சாவூர்ல இருந்துதான் இது பேசுறாருன்னு நினைக்கிறேன். மன்னார்குடிக்கு வரைக்கும் போறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. 5:45 5:30 பல்கலைக்கழகம் முடியும். அதுக்கப்புறம் அவங்க போறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால தமிழ் பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் இருந்து கொண்டுதான் இந்த உரையை அவர் நிகழ்த்துகிறார் என்று கருதுகிறேன். அவரை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்று நிகழ்வை தீக்காசி எனும் இலக்கிய தோட்டக்காரர் என்கின்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் நடைபெறுகிற முற்போக்கு இலக்கிய முன்னோடி, அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தீக்காசி நூற்றாண்டு கருத்தரங்கத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விற்கு தலைவங்கி மிக அருமையானதொரு தொடக்க செய்திகளை, கருத்துக்களை வழங்கி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளரும் மிகச்சிறந்த சிந்தனையாளரும் மொழிபெயர்ப்பாளரும் எனது நேசத்திற்குரிய தோழமையுமான அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நாட்டார் வழக்காற்றியல் முன்னோடிகளில் ஒருவரும் மிகச்சிறந்த பேராசிரியரும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் ஆராய்ச்சி இதழினுடைய ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கு அற்புதமான ஒரு மக்களிசை பாடலை ஒரு நிகழ்த்திகை போலவே பாடி காட்டிய அருமை தோழர் இப்டாவினுடைய செயலாளர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய புதுச்சேரி தலைவர்களில் ஒருவர் தோழர் மு ஆதிராமன் அவர்களுக்கும் இந்த அற்புதமான இணைய நிகழ்வினை பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையிலும் கூட தொடர்ச்சியாக இதனை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குனர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில தலைவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர் அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும் தோழர்கள் ஜார்ஜ், சாகுல் சலீம், சைமன், தோழர் அன்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள், அன்பிற்குரிய கவிஞர் காமு அவர்கள், இந்த இணைப்பிலே இருக்கக்கூடிய அருமை தோழர் செயற்பாட்டாளர் செல்வி மனோ அவர்கள், அருமை தோழர் சந்திரசேகர் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய அருமை மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மூத்த தலைவர் வழக்கறிஞர் கே.எஸ். அவர்கள், கே. சுப்பிரமணியம் அவர்கள், மற்றும் இந்த முகநூல் நேரலையில் இதனை கவனித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, தீக்காசி அவருடைய வாழ்க்கை என்பது முதல் 20 வருடங்கள், அடுத்த 20 வருடங்கள் வங்கிப் பணி, அடுத்த 25 ஆண்டுகள் சோவியத் நாட்டினுடைய பணி, அடுத்த இறுதி 25 ஆண்டுகள் திருநெல்வேலியில் வாழ்க்கை என்று பகுத்து கொண்டால், அந்த இறுதி 25 ஆண்டுகளில் மிக அணுக்கமாக பழகிய இளம் தோழனாக என்னை அவர் எப்போதும் பாவிப்பார்.
மிக பேராசிரியர் வனமாமலை பற்றிய ஆய்வு குறித்து பல நிலைகளில் அவரை சந்திக்க நேர்ந்தது. பல்வேறு உதவிகளை செய்தார், தொடர்ந்து ஊக்கமூட்டினார். அதே போல அவர் எழுதிய ஒரு 100க்கு கணக்கான அஞ்சல் அட்டைகள் என்னிடம் உண்டு. அநேகமாக ஒரு காலகட்டத்தில் வாரந்தோறும் கடிதம் எழுதி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். மிக அற்புதமான ஆளுமை. எப்பொழுதும் கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதிலே தீராத வேட்கை கொண்டவராக இருந்தார். தன்னை ஒரு பார்ட்டிசான், ஒரு சார்புடையவன் என்பதை சொல்லிக் கொள்வதிலே எந்த இடத்திலும் தயங்காதவராக இருந்தார். அவருடைய நினைவுகளோடு அவருடைய நூற்றாண்டை ஒட்டி இன்றைக்கு இந்த கருத்தமர்வில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலி கணபதியப்பன் சிவசங்கரன் தீக்காசி 1925 மார்ச் 30 பிறந்து 2014 மார்ச் 25 மறைந்தவர். 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இலக்கிய இயக்கமாகவே வாழ்ந்தவர். அவர் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர். இளமை பருவத்திலேயே அவருடைய தாய் தந்தையரை இழந்து அவருடைய தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர். தீக்காசியினுடைய தாத்தாவின் பெயரும் சிவசங்கரன் பிள்ளைதான். தாத்தாவினுடைய பெயர் தான் பேரப்பிள்ளைக்கு வைப்பது மரபு என்கிற அடிப்படையில் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பம் ஒரு வேளாண்மை குடும்பம். பின்னால் அது ஒரு வணிக குடும்பமாக தன்னை மாற்றிக்கொள்கிற சூழலில் இவருடைய தீக்காசியினுடைய தாத்தா சிவசங்கரன் அவர்கள் திருநெல்வேலியில் குடியேறி அங்கு வணிகம் போன்றவற்றில் ஈடுபட்டு செல்வாக்கு மிக்க மனிதராக அவர் விளங்கினார். புகழ்பெற்ற நெல்லையப்பர் கால ஆலயத்தினுடைய அரங்காவலராக, அதே போல அந்த காலத்தில் நீதிமன்ற குழு என்று இருந்ததினுடைய உறுப்பினராகவெல்லாம் தொழிற்பட்டவர் அன்றைக்குரிய சிவசங்கரன் அவர்கள். அந்த பின்புலத்தில் இந்த தாத்தாவினுடைய அரவணைப்புள்ள தீக்காசி அவருடைய இளமை பருவம் என்பது சிறு வயதிலேயே அவருடைய குடும்பம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பாடல்களை கேட்பதற்கும் நூல்களை படிப்பதற்கும் அந்த சூழல் என்பது அப்படித்தான் அமைந்திருந்தது. அவருடைய பள்ளி வாழ்க்கை என்பது திருநெல்வேலியினுடைய புகழ்பெற்ற மந்திரமூர்த்தி உயர்நிலை பள்ளியில் அமைந்தது. இந்த பள்ளி வாழ்க்கைதான் அவருக்கு ஒரு நாற்றாங்கால் போல அமைந்தது என்பதை அவருடைய பல்வேறு பதிவுகளிலே நாம் பார்க்கிறோம். பாடநூல்களை கடந்து தேடுகிற தன்மையும், அன்றைக்கு விடுதலை போராட்ட காலகட்டம் என்பதால் நாட்டுப்பற்று, காந்தி மீதான ஈடுபாடு, இவைகளெல்லாம் இயல்பிலேயே நம்முடைய தீக்காசி அவர்களுக்கு வாய்க்கிறது. அவர் திருநெல்வேலியில் கடைகளுக்கு செல்லுகிற போது அங்கே கடைகளில் பத்திரிகைகள் தொங்குகின்றன. அதிலே சுதந்திர சங்கு என்கிற இதழை பார்க்கிறார். பின்னால் சங்கு சுப்பிரமணியன் என்று புகழ் பெற்ற அந்த சுதந்திர சங்கு இதழை நடத்திய அந்த சங்கு சுப்பிரமணியன் அதிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பிச்சை தா என்று கெஞ்சும் குரலும், பிடி இந்தா என்று நீளும் கரமும், இச்சகத்தினில் இல்லாத நாளே இன்ப நாள் என்று கூறிடுவோமே என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கவிதை. அது இந்த நாட்டில் ஏழை பணக்காரர்கள், அன்றாடங்காட்சிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படி ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, செல்வந்தர்கள், கொழிக்கக்கூடியவர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்கிற இந்த வர்க்க வேறுபாட்டை தீக்காசி அவர்களுக்கு உணர்த்துகிறது. அதே போல அவருடைய தாயாரினுடைய ஊருக்கு செல்கிற போது அந்த ஊரிலே இருந்த கோயில்களுக்கு பக்கத்திலே சுவர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பெரியார் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரத்துடன் அடி என்று எல்லா இடங்களிலும் எழுதியிருக்கிறார். இதை பார்த்து பின்னால், எப்படி சங்கு சுப்பிரமணியன் கவிதைகளை பார்த்து பின்னால் இந்த வர்க்கம் சார்ந்த ஏழை பணக்காரன் இந்த சரிசம உணர்வு என்கிற தன்மை அவரிடம் ஊன்றியதோ, அதுபோல இந்த சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரத்துடன் அடி என்று
பெரியார் இயக்கத்தினுடைய அந்த வாசகங்களை பார்த்த பின்னால் இந்த வர்ண வேறுபாடு குறித்த அக்கறையும் அவருக்கு உண்டாகிறது. இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி வட்டாரத்தில் பலரையும் ஈர்த்தவர் சிந்து பூந்துரை அண்ணாச்சி சண்முகம். இன்றைக்கும் சிந்து பூந்துரையில் இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய அலுவலகம் இருக்கிறது. நான் ஆய்வுக்கு சென்ற போது பல மாதங்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறேன். அந்த பகுதியில் சண்முகம் அண்ணாச்சி என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி சண்முகம் பிள்ளை புகழ்பெற்றவராக இருந்தார். அவர் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர். அவர் பொது உடைமை இலக்கியங்களை புத்தகங்களை வாங்கி அனைவருக்கும் கொடுக்கிற தன்மையிலே இருந்தார். பலரை எழுத ஊக்குவித்தார். பின்னர் அவர் பதிப்பகம் கூட நடத்தியதாக எல்லாம் குறிப்புகள் இருக்கு. அவருடைய வீச்சு என்பதுதான் பேராசிரியர் வானமாமலை அவர்கள் உருவாக்கத்திலும் இருக்கிறது. அதே போல அன்பிற்குரிய தோமுசி அவர்களுடைய உந்துதலும் அவரிடமிருந்து உந்துதலை பெற்றதாகவும் செய்திகள் இருக்கின்றன. எனவே திருநெல்வேலி வட்டாரத்தில் இந்த முற்போக்கு இயக்கத்தினுடைய ஒரு மூலவராக இருந்தவர் சிந்து பூந்துரை சண்முகம் அண்ணாச்சி. அவர் வழியாக இவர் பொதுவுடைமை இலக்கியங்களை அறிமுகம் செய்து கொள்கிறார். பின்னால் தீக்காசி புகழ்பெற்ற இந்து கல்லூரியில் படிக்க செல்கிறார். அங்குதான் புதுமை பித்தன் போன்றவர்கள் பயின்றார்கள், ரகுநாதன் போன்றவர்கள் பயின்றார்கள். அங்கே தமிழ் பேராசிரியர்களாக கு அருணாச்சல கவுண்டர், முத்துசிவன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தீக்காசிக்கு பாரதிதாசன், பாரதி இவர்கள் மீது ஒரு ஈர்ப்பினை உண்டு செய்கிறார்கள். புகழ்பெற்ற ஆங்கில பேராசிரியர் சீனிவாசராகவன் அந்த கல்லூரியிலே பணி செய்தவர். அவர் தீக்காசிக்கு ஆங்கில இலக்கியங்களை அறிமுகம் செய்வதிலும் அதிலே ஆர்வம் வருவதிலும் காரணமாக அமைகிறார். இந்த காலத்திலேயே இடதுசாரிகள், பொதுவாக பொதுவுடைமை இயக்கத்தினர்கள் பாரதி மட்டும் பின்பற்றுவது, பரப்புகை செய்வது என்ற இருந்த நிலையில் தீக்காசி அவர்கள் பாரதிதாசனையும் உள்வாங்கி பாரதிதாசனையும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவராக மாறுகிறார். பின்னாலே தாமரை பொறுப்பு வருகிற போது பாரதிதாசன் மலரினையும் அவர் கொண்டு வருகிறார் என்கிற செய்தியையும் இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும். அதே போல நாட்டினுடைய விடுதலை போரில் ஈடுபாடு கொள்வது, காந்தியை பார்த்து, காந்தி ஒரு முறை திருநெல்வேலிக்கு வருகிற போது அவரை பார்க்க வாய்ப்பு அவருக்கு அமைகிறது. காந்தியினுடைய நூல்களை படிக்கிறார். அதே போல பொதுவுடைமை இயக்கங்களினுடைய நூல்களை எல்லாம் வாசிக்கிறார். தலைவர்கள் வந்து பேசுகிற போது ஜீவா, பாலன், சீனிவாசராவ் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து பேசுகிற போது அவைகளை எல்லாம் கேட்டு இளம் வயதிலேயே ஒரு ஆக்டிவிஸ்டாக, செயற்பாட்டாளராக தீக்காசி அவர்கள் உருவாகிறார். இந்த காலகட்டத்தில் முக்கியமான முன்னெடுப்புகள் என்று பார்த்தால் திருநெல்வேலி வட்டாரத்தில் 1947 கலைஞர் கழகம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அந்த கலைஞர் கழகத்தினுடைய தலைவர் யார் தெரியுமா? புகழ்பெற்ற தலைவர், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒப்பற்ற தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர் தோமுசி ரகுநாதன். அதனுடைய செயலாளராக தீக்காசி இருக்கிறார். அந்த கலைஞர்கள் வனமாமலை, வனமாமலை, வழக்கறிஞர் வனமாமலை, பாளை சண்முகம், சிந்து பூந்துரை சண்முகம் போன்ற பலரும் அதிலே இணைந்து செயல்படுகிறார். இந்த காலகட்டத்தில் தான் முற்போக்கு எழுத்தாளர் அமைப்பும் அங்கே உருவாகிறது. இந்த அமைப்புகளின் வாயிலாக தீக்காசியும் அவருடைய தோழர்களும் செய்தது என்னென்றால் மேடை பேச்சு. மேடையில் பேசுவது எப்படி, இலக்கியத்தை படைப்பது எப்படி, நாடகம் எழுதுவது எப்படி, நாடகத்தை விமர்சனம் செய்வது எப்படி, திரை விமர்சனம் செய்வது எப்படி போன்ற, திறனாய்வு செய்வது எப்படி போன்ற இந்த பயிற்சியை தளமாக அந்த கலைஞர் கழகமும் முற்போக்கு எழுத்தாளர் மன்றமும் அமைகிறது. இது ஒரு முக்கியமான. அதே போல அந்த காலகட்டத்தில் 1941 எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்து சேர்கிறார். அவருடைய கிராமத்தில் இருந்து, பக்கத்திலே இருக்கிற ஊர்ப்புறத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து சேர்கிறார் 1941.
அப்ப இதய ஒளி என்கிற ஒரு கையெழுத்து பிரதியை அவர் நடத்தி கொண்டு தீக்காசியும் அவருடைய நண்பர்களும் கலைஞர் கழகத்தின் சார்பில் இளம் தமிழன் என்கிற ஒரு கையெழுத்து பிரதியை நடத்தி பேரை பாருங்க, இளம் தமிழன். ஏன்னா தீக்காசி அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல இந்திய தன்மை உடைய சிந்தனை மரபு மட்டுமல்ல, தமிழ் சிந்தனையில், தமிழ் வழி கல்வியில், தமிழ் நேயத்தில், தமிழிய வீரியத்தை முன்னெடுப்பதில் தொடக்க காலம் முதலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக இருந்தார். பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும், பின்னாலே தமிழ் வழி கல்விக்காக நடைபெற்ற மாநிலை போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டதாக இருக்கட்டும், பின்னால் ஐயா பலரடுபாரன் போன்றவர்களால் உலக பெருந்தமிழர் என்று விருது தரப்பட்ட நிலையிலாகட்டும், அவருடைய அந்த தமிழ் சார்ந்த அவருடைய கருத்தாக்கம் என்பது இளமையிலேயே அவருக்கு அமைந்திருக்கு. இளம் தமிழன் என்ற அந்த கையெழுத்து பிரதிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆசிரியராக வள்ளிக்கண்ணனை ஆக்குகிறார். 1941-42 வள்ளிக்கண்ணனுக்கும் தீக்காசிக்கும் தொடர்பும் நெருக்கமும் ஏற்படுகிறது. அது வாழ்நாள் தொடர்பாக இலக்கிய இரட்டையர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அது இறுதி வரை 2 பேரும் இலக்கிய இரட்டையர்களாகவே இருந்தார்கள். தீக்காசி அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், வள்ளிக்கண்ணன் எனக்கு இலக்கிய ஆசான் என்று சொல்லுவார். இது ரொம்ப அடுத்தது அவருடைய படைப்புகள் என்று பார்த்தால் இந்த இளம் வயதிலேயே அவர் எழுதத் தொடங்குகிறார். நம்ம பார்த்தோம், சுதந்திர சங்கீதலில் கவிதையை படித்தார் என்று. அதன் தொடர்ச்சியாக கவிதையிலே அவர் செயல்படுவார். கிராம ஊழியன் இதழிலே பல கவிதைகளை எழுதுகிறார். கிராம ஊழியன் அந்த காலத்துக்கு வந்த வேறு இதழ்கள் அஜந்தா, இந்துஸ்தான், தமிழ் முரசு, சக்தி, கண்ணதாசன், சதங்கு என்று இந்த இதழ்களிலே எல்லாம் அவர் கவிதையை எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 19 கவிதைகள் அவர் எழுதிய கவிதைகள் நமக்கு கிடைக்கின்றன. நான் எழுதியிருக்கிற நூலிலும் அதை பதிவு செய்திருக்கிறேன். ஒரே ஒரு கவிதையை மட்டும் 1944 கிராம ஊழியன் இதழிலே வெளிவந்தது. உழவும் கவிதை என்று தலைப்பு. அதை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஓசை நயமிக்க கவிதையாக அது அமைந்திருக்கிறது. பில்லுக்கட்டை தலை சுமக்க, பில்லறிவால் இடையிருக்க, அந்தி ஒளி சாய்கையிலே அவள் அசைந்து போராலே, புது கள்ளின் முறைபோ பொங்கி வரும் புத்தழகு மங்கி வரும் கதிரொளியில் மயக்கம் தருகுதையா, அணில் கடித்த மாம்பழம் போல் அழகு சொட்டும் செவ்விதழ்கள் சருகான வெற்றிலையில் அமுதினிமை கண்டனவோ, காதில் சுருளோலை கண்டத்தில் பாசிமணி அறையிற் கிடிந்த ஆடை அமைவான துளுக்கு நடை, அத்தான் வந்துடுவான் அந்தி வரை உழுது விட்டு சித்தமுந்தி போக வேண்டும், செம்மறிய கட்ட வேணும் என்றெண்ணம் ஓடி வந்து இங்கு முகம் திருப்பி நிற்க, சலங்கை ஒளி சிந்திவிட்டு சாடி வரும் இளமறியும், அப்போது பார்த்து விட்டேன் அவளழகு முழுவதையும், என் நெஞ்சை கிளறிவிட்ட எழுத ஒண்ணா காவியத்தை என்று ஒரு பெண்ணினுடைய வர்ணிப்பு போல அமைந்தாலும் கூட உழைப்பை, உழைப்பாளர்களை, உழைப்பவர்களினுடைய அந்த வாழ்வியலை மிக அற்புதமாக ஒரு காட்சிப்படுத்துகிற ஒரு கவிதையாக இது அமைகிறது. அதே போல சிறுகதைகளில் அவர் ஈடுபடுகிறார். அவருடைய சிறுகதைகள் 7 சிறுகதைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவைகளை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக 1942 பிரசண்ட விகடனில் அவருடைய சிறுகதை வெளிவருகிறது. அது வள்ளிக்கண்ணன் அவர்கள் பரிந்துரையின் அடிப்படையில். அப்பொழுது பிரசண்ட விகடனினுடைய ஆசிரியராக நாரண துரைக்கண்ணன் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் வண்டிக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையை வெளியிட்டிருக்கிறார். தீக்காசி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நான் கண்டதை, கேட்டதை, அனுபவித்ததை மிக இயல்பான நடையில் அந்த வண்டிக்காரன் சிறுகதையிலே அவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக கிராம ஊழியன், கலாமோகினி,
ஹனுமன் போன்ற அஜந்தா போன்ற இதழ்களிலே அவருடைய சிறுகதைகள் வெளிவருது. அதே போல அந்த காலகட்டத்தில் முக்கியமான இன்னொரு படைப்பு முறை என்றால் நாடகங்கள். இன்றைக்கு சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகளோடு முடிந்து விடுகிறது. நாடகங்கள் என்பவை அந்த காலத்தில் 1950களில் பார்த்தால் நாடகங்களை எழுதி வெளியிடுவது என்பது ஒரு மரபாக நிறைய படைப்பாளிகள் நாடகங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய இதழ்களிலே நாடகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அவருடைய 1950 சாந்தி 1955 இதழில் வேலை கிடைத்தது என்கிற ஒரு நாடகத்தை எப்படி பல நாடகங்கள் வெளிவருகின்றன. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அவருடைய பணிகள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 1950க்கு பிறகு அவர் திரை விமர்சனங்கள் எழுத தொடங்குகிறார். திரைப்படங்களை பற்றி அவர் எழுதுகிறார். குறிப்பாக 1953 பராசக்தி பற்றி, பராசக்தியினுடைய கலைஞனுடைய வசனங்கள், சிவாஜி கணேசனுடைய நடிப்பு பற்றி எல்லாம் எழுதுகிறார். அதுல பாருங்க, அவருடைய திரை விமர்சனங்கள் ரொம்ப கூர்மையாக அந்த காலகட்டத்தில் பலரும் கொண்டாடுகிற ஒரு விதத்திலே அவருடைய திரை விமர்சனங்கள் அமைகின்றன. வணங்காமுடி என்கிற திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வணங்காமுடி இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு பதிவினை செய்கிறார், ஒரு விமர்சனத்தை எழுதுகிறார். வணங்காமுடி என்றால் அவன் கடைசி வரை வணங்காமுடியாகவே இருக்க வேண்டும். இடைவேளைக்கு முன்பே அவன் தலையை தொங்க போட்டு விடுகிறானே, என்ன அசட்டுத்தனம்! வணங்காமுடி எனும் அந்த படைப்பை பொறுத்தே, அந்த கதாபாத்திரத்தின் படைப்பை பொறுத்தே படத்தின் வெற்றி தோல்வி அடங்கி இருக்கிறது. முக்கிய கதாபாத்திரம் மூடியாக இருக்கும் பொழுது படம் எப்படி வெற்றி பெறும் என்று எழுதி. அப்ப இந்த வணங்காமுடி ஒரு குறிக்கோள் அவருடைய விமர்சனங்களுக்கு இந்த வணங்காமுடி என்பது ஒரு தன்மை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல அவருடைய இன்னொரு முக்கியமான முயற்சிகள் என்பது மொழிபெயர். அந்த காலத்தில் பொதுவுடைமை இயக்கங்களில் ஈடுபடுகிறவர்கள் அனைவருமே மொழிபெயர்ப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார். அது வனமாமலையாக இருந்தாலும் சரி, தோபூசியாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய குழுவினரே செயல்பட்டிருக்கிறார். காரணம், நம்முடைய பொதுவுடைமை இலக்கியங்கள், மார்க்சிய தத்துவங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்து வருகிற போது எளிய தமிழ் மக்களுக்கு அதனை தமிழில் தர வேண்டிய ஒரு கடப்பாடு உணர்ச்சிகள் இருந்தது. அதன் காரணமாக மொழிபெயர்ப்பிலே எல்லோரும் ஈடுபடுவதை கண்டிருக்கிறோம். அதை தீக்காசியும் விளக்கல்ல. அவர் நிறைய மொழிபெயர்ப்புகளை, சோவியத் இலக்கியங்களை, சீன கவிதைகளை, இருநாவினுடைய கவிதைகளை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர் புலமையை வளர்த்து கொண்டார். தமிழ் புத்தகாலயம் கன முத்தையா அவர்தான் வாழ்க்கை கங்கை வரை போன்ற நூல்களை எல்லாம் தொடக்கத்திலே வெளியிட்டவர். அந்த மொழிபெயர்ப்பு செய்வதற்கு அவருடைய ஊக்குவிப்பு அவருக்கு உதவியாக அமைகிறது. அதே போல 1952 வாக்கில் அண்ணாச்சி சண்முகம் பிள்ளை நெல்லை பப்ளிஷிங் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிப்பு நிறுவனத்தை தொடங்குகிறார். அதில் தான் மனோன்பிள்ளையினுடைய சிறுவர் நூல்கள் எல்லாம் வெளிவருகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். ரஷ்ய, சீன அரசியல் நூல்கள் பலவற்றை அவர் மொழிபெயர்க்கிறார். விரைவாக மொழிபெயர்க்கிற ஆற்றல் தீக்காசிக்கு அமைகிறது. அதுக்கு இன்னொரு காரணம், அன்றைக்கு சமரன் என்கிற இதழ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சமரன் தோழர் இஸ்மத் பாட்சா அவர்கள் அவரை பற்றி சொல்லுகிற போது புயல் வேக மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்வார்கள். இஸ்மத் பாட்சா அவர்களை சொல்லுகிற போது புயல் வேக மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்வார்கள். அவரோடெல்லாம் அணுக்கமான தொடர்பு இருந்த காரணத்தினாலே மிக விரைவாக மொழிபெயர்க்கிற ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறார். இதன் காரணமாகத்தான் பின்னாலே அவருடைய சோவியத் நிறுவன அந்த பணி அமைகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். சரி, இது இவருடைய தீக்காசியினுடைய படைப்புகளுடைய வாழ்க்கை என்று நாம் இதை பார்க்கிறோம். திருமணம், பிள்ளைகள், குடும்பம் என்று ஆன பின்னால் அவருக்கு குடும்ப தேவைக்காக வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. திருநெல்வேலியில் தாம்கோஸ் என்கிற ஒரு தனியார் வங்கி இருக்கிறது. தாம்கோஸ் வங்கியில் 1945
ஒரு குமாஸ்தவாக எழுத்தராக பணியிலே சேர்ந்தார். இவர் ஏறக்குறைய 20 வயது. 20 வயதிலே பணிக்கு செல்கிறவர். ஒரு இளமை வேகம் இருக்கிறது. பொது உடைமை கருத்துகள் நெஞ்சிலே இருக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்படாத நிலை. வங்கி ஊழியர்கள் மட்டுமல்ல, எல்லா ஊழியர்களையுமே போல நடத்துகிற நிலை. அப்போ இவர் இந்த உழைப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மனநிலை காரணமாக சங்கம் அமைக்கிற பணிகளிலே ஈடுபடும். இதனால் இவர் பல இடங்களுக்கும் இடமாற்றம் செய்யப்படுகிறார். பின்னாலே தாம்கோஸ் வங்கி பேங்க் ஆஃப் மதுரையுடன் இணைக்கப்படுகிறது. பேங்க் ஆஃப் மதுரா என்று பின்னாடி வந்த இந்த மதுரை வங்கியுடன் அது இணைக்கப்படுகிறது. இந்த சூழலில் அவர் கேரள மாநிலம் கொச்சிக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். சென்னைக்கு மாற்றப்படுகிறார். இங்கே தென் மாவட்டங்களில் பல இடங்களுக்கு மாற்றப்படுகிறார். இறுதியாக கொச்சிக்கு மாற்றம் செய்யப்படுகிறார். அங்கே 2 ஆண்டுகள் இருக்கு. ஏறக்குறைய 1964 அவருடைய அந்த வங்கி பணியிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். இப்போ என்ன 45 தொடங்கி 64 வரை ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த வங்கி பணியில் பணி செய்துவிட்டு இனி இதில் நாம் நீடிக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக தொந்தரவு, இடமாற்றம், குடும்பம் ஒரு இடத்தில், இவர் ஒரு இடத்தில். அப்ப அலுவல் நிலையாக இருக்கிறது. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பது நெருக்கடிகளை தருகிறது. ஒரு நிலையிலே அதிலிருந்து பணி விலக்கம் பெறுகிறார். இவராக பணி விலகி விடுகிறார் 1960. இப்ப இந்த நேரத்துலதான் திகாசியினுடைய அரசியல், அவருடைய இலக்கிய ஈடுபாடு, இதன் காரணமாக தோழர்கள் இவரை சோவியத் நாடு ஊடக பிரிவுக்கு அனுப்புகிறார். சோவியத் ஆயிரத்தி 1964 தொடக்கம் 90 வரை 25 ஆண்டுகள் அவர் சோவியத் நாடு செய்தி பிரிவில் ஒரு ஊழியராக பணி செய்தார். இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய இந்த இலக்கிய பணிகள் மேலும் செழுமை பெற்றன என்பதை பார்த்தார். திகாசி அவர்கள் செய்தி பிரிவிலே வேலைக்கு அமர்கிறார். ஏன்னா செய்தி பிரிவு ரொம்ப நெருக்கடியானது. அன்றாடம் செய்திகளை, உலகெங்கிலும் வரக்கூடிய செய்திகளை தொகுக்க வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும், அதை சரிப்படுத்தி செய்தி நிறுவனங்களுக்கு அனுப்ப வேண்டும். இன்றைக்கு மனித வளர்ச்சியெல்லாம் இல்லாத நிலை, கணினி வசதிகள் எல்லாம் இல்லாத நிலை, எல்லாமே பெரும்பகுதி மேனுவலாக செய்யக்கூடியவை. பணி நெருக்கடி இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார். என்ன காரணம் என்றால், இவரை சந்திப்பதற்கு நிறைய தோழர்கள் அந்த அலுவலகத்துக்கு வருவார். இடைவேளை நேரங்களில் அவர்களை சந்தித்துக் கொள்வதற்கு, பேசிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பணி அமைகிறது. எனவே அதை அங்கேதான் தோமுசி ரகுநாதன், விஜயபாஸ்கரன், மாஜினி, கேசி சர்ணாச்சலம் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து பணி செய்கிற, அவர்களோடு பழகுகிற வாய்ப்புகள் அமைகின்றன என்பதை நான் பார்க்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் நான் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்ன போல 1965 72 வரை தாமரை இதழினுடைய பொறுப்பாசிரியராக அவர்கள் கடைசி வரை அவருடைய பெயர் இந்த இதழிலும் பொறுப்பாசிரியர் என்று வரவில்லை. அதே போல தாமரைக்கு வேலை செய்வதற்காக அவருக்கு எந்தவித மதிப்பூதியமும் தொகையும் வழங்கப்படவில்லை. அவருடைய அமைப்பினுடைய ஈடுபாடு, கொள்கை ஈடுபாடு, ஜீவாவின் மீது உள்ள பற்று, இதன் காரணமாக முழுக்க அந்த தாமரை இதழுக்கு தன்னுடைய சொந்த அக்கறையின் அடிப்படையில் அவர் உதவி செய்து அந்த ஆசிரியராக, பொறுப்பாசிரியராக அவர் செயல்பட்டார். ரமணி அவர்கள் சொன்னது போல இங்கிருந்து வருகிற அந்த தாமரைக்கு வருகிற செய்திகள், கட்டுரைகள், இவைகளை எல்லாம் கொண்டு போய் தோழர்கள் கொடுப்பார். இதழினுடைய பணி என்பது அவருடைய வாழ்நாளினுடைய
மிக முக்கியமான பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு தமிழ் சூழலில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் மிகப்பெரிய அவருக்கு பின்னால் ஒரு வாழையடி வாழையாக எழுத்தாளர் பரம்பரை உருவாவதற்கான அத்தனை விஷயங்களையும் உருவாக்கி தந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பேராசிரியர் வி. அரசு அவர்கள் இது சார்ந்து மிக அற்புதமான ஒரு பதிவினை சொல்லியிருக்கிறார். நான் அப்படியே சொல்லுகிறேன். தீக்காசி அவர்கள் தாமரையில் செய்த சாதனைகள் அல்லது தாமரைக்கு செய்த அவருடைய பெரும் பணிகளினுடைய சிறப்புகள் என்று நீங்கள் இதனை வைத்துக் கொள்ளலாம். பாரதி மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு காரணமாக தாமரை இதழ் வழி கட்டமைத்த பாரதி இயல் குறித்த ஆக்கங்கள், சோவியத் செய்தித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருப்பதை வாய்ப்பாக பயன்படுத்தி சோவியத் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் ஆகியோர் குறித்த பதிவுகளை தாமரை இதழில் இடம்பெற செய்தமை, கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட்ட பல்வேறு தலைவர்களின் அரிய ஆக்கங்களை தாமரையில் வெளிவரச் செய்த அரிய பதிவுகள், தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருந்த மற்றும் பயிற்றுவித்த தமிழாசிரியர்களின் ஆக்கங்களை வெளியிட்டுள்ள பாங்கு, கதை என்னும் தொடர் மூலம் பல்வேறு படைப்பாளிகளின் படைப்பு சூழல் குறித்து பதிவாகியுள்ள படைப்பு வரலாறு, ஈழத்து படைப்பாளிகளின் ஆக்கங்களுக்கு முதன்மை கொடுத்து வெளியிட்ட சிறப்பு, அட்டைப்படங்களில் படைப்பாளிகளின் நிழற்படங்களை வெளியிட்டு அங்கீகரித்த தன்மை, எழுத்து இதழ் வழி உருவான புதுக்கவிதை இன்னொரு பிரிவினரை முதன்மைப்படுத்தி கவிதைகளை வெளியிட்டதன் மூலம் புதுக்கவிதை மரபில் புதிய மரபை இனம் காட்டியமை, மலரும் அரும்புகள் எனும் தலைப்பில் முகமறியா புதிய சிறுகதை படைப்பாளிகளை இனம் கண்டு அவர்களது ஆக்கங்களை வெளியிட்ட மிக அரிய நிகழ்வு, தீக்காசி பொருட்கள் 8 ஆண்டு தாமரை இதழ் வெளியிருந்திருப்பதை காண முடிகிறது. மேலே தரப்பட்டுள்ள பல்வேறு கூறுகளையும் உரையாடப்படுத்த தீக்காசி பொறுப்பாசிரியராக இருந்து தாமரை இதழ் தரவாக அமைகிறது என்று அவர் சொன்னார். அதே போல இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த பல்வேறு மலர்கள், பாரதிதாசன் மலர் உட்பட பல்வேறு மலர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அடுத்து அவருடைய இறுதி அவருடைய தன்மை என்பது ஒரு படைப்பாளி என்பதிலிருந்து தாமரை இதழ் அதில் செய்த பணிகள், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு வாசகராக ஒரு நீண்ட வாசிப்பவரிடம் அன்று வந்த ஒரு அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அவருடைய அந்த பால் கடுதாசி, அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றப்போ கூட அஞ்சல் அட்டை எழுத்தாளருக்கு விருது கொடுத்துட்டாங்க என்று விமர்சனங்கள் வந்தது. தோழர் எழுத்தாளர் ஜெயபிரகாசன் அவர்கள் கால் கடுதாசி என்று ஒரு தலைப்பிட்டு அது காத்திரமான பதிலை அவர் முக்கியமான பணி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவருடைய கடிதம் செல்லாத, அவருடைய கடிதத்தை பெறாத ஒரு எழுத்தாளர் கூட நாம் காண முடியாது. அப்படி ஒரு தன்மை மிக்கவராக நம்முடைய அன்பிற்குரிய தீக்காசி அவர்கள் விளங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர் சொல்றார், என்னை செதுக்கிய சிற்பிகள் என்ற ஒரு இடத்துல சொல்லுகிறார். யாரெல்லாம் தனக்கு முன்னோடிகள், ஒன்று பாரதி, அடுத்து பாரதிதாசன், அடுத்தது வாரா, அடுத்தது ஜீவா. இந்த 4 பேர் தான் தன்னுடைய முன்னோடிகள், என்னை செதுக்கிய சிற்பிகள் என்று நம்முடைய தீக்காசி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவர் காலம் முழுவதும் அவருடைய பணியாக விமர்சனம் என்பதை எடுத்துக்கொண்டார், திறனாய்வு என்பதை எடுத்துக்கொண்டார். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் அனைத்தை பற்றியும் அவர் எழுதிய விமர்சனங்கள் ஏராளம். அதே போல அவருடைய நேர்காணல்கள் மிக முக்கியமானது. அவர் ஓராண்டு அவர் எழுதிய நாட்குறிப்பு இலக்கியம் என்று வந்திருக்கிறது. தீக்காசியினுடைய வே. முத்துக்குமார் அவர்கள் தொகுத்து தீக்காசியினுடைய நாட்குறிப்பு இலக்கியம் என்று வந்திருக்கு. ரொம்ப சுவையான ஒரு நாட்குறிப்பு.
அதே போல அவருடைய நேர்காணல்கள் வந்திருக்கின்றன. அதுல நிறைய அதுலதான் அவருடைய கருத்துக்களை நாம் பார்க்க முடியும். அவருடைய திறனாய்வுகளை தொகுத்து போடுகிற போது மீரா அவர்கள் அதற்கு விமர்சன தமிழ் என்று பெயரிட்டார். ஏன்னா தமிழ்ல பல தமிழ் நாம் சொல்றோம், இயல், இசை, நாடகம், அதே போல இலக்கியம், படைப்பிலக்கியம் எல்லாம் பேசுகிறோம். அந்த விமர்சன தமிழ் என்பதற்கு அது ஒரு எடுகோலாக தீக்காசியை நாம் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இந்த திருநெல்வேலியில் தான் டி.கே. சிதம்பரநாத முதலியார் போன்றவர்கள் இலக்கிய வட்டம் என்பதை வைத்துக் கொண்டு ஒரு ரசனை முறையில் இலக்கியத்தை அடிப்படையாக பார்ப்பதற்கான ஒரு அமைப்பாக, இயக்கமாக நடத்தினார். அதுல நம்முடைய தோமுசியினுடைய அண்ணன் பாஸ்கர தொண்டமான் போன்றவர்கள் எல்லாம் அதில் இயங்கினார்கள். மிகப்பெரிய மரபு காணாசூர், வெங்கட்சாமிநாதன் போன்றவர்கள் எல்லாம் இதிலிருந்து தான் உருவானார்கள். இதற்கு மாற்றாக டி.கே.சி மரபுக்கு மாற்றாக ஒரு மரபினை இடதுசாரிகள் முற்போக்கு முகாமில் இருந்து, அது தோமுசி, நாவனமலை, தீக்காசி என்ற மூவர் தான் அதற்கு ஒரு மாற்றி உருவாக்கினார்கள். இடதுசாரி விமர்சன மரபு, திறனாய்வு மரபு, இலக்கியத்தை சமூகவியல் கண்ணோட்டத்தோடு, சமூக பின்புலத்தோடு ஆராய்வது என்கிற இந்த அணுகுமுறைகளை உருவாக்கிய இந்த மூவர். இதிலும் கூட தோமுசி அவர்கள் படைப்பிலக்கியத்திலும் தீவிரமான விமர்சனத்திலும் ஈடுபட்டார். அவர்கள் தத்துவார்த்த மார்க்சிய சிந்தனையில் அடிப்படையிலான முறையியல்களையும் நாட்டார் வழக்காட்சிகளையும் கையில் எடுத்தார். தீக்காசி அவர்கள் இதனை ஒரு வெகுஜனப்படுத்தினார் என்று நாம் வைத்துக் கொள்ளவும். அப்போ தமிழ் இலக்கிய சூழலில் அன்றைக்கு தேவை என்பது முற்போக்கிய இலக்கிய மரபு என்பதை மக்கள் மயப்படுத்துகிற ஒரு தேவை இருந்தது. அதனுடைய ஒரு தூதுவராக தீக்காசியை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்கிறார், இந்த தலைப்பு கூட அதில் இருந்துதான் சொன்னேன், நான் ஒரு எளிய தோட்டக்காரன், எல்லா செடிகளும் தண்ணீர் பாய்ச்சுவேன், எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சுவேன், மலர்கின்ற செடி மலரட்டும், எந்த செடியும் கருக எனக்கு மனம் இடம் தராது, நிறைய படைப்பாளிகளை உருவாக்குவதே எனது நோக்கம் என்று சொல்லும். இது அண்ணாச்சி பொன்னிலும் கூட ஒரு இடத்தில் சொல்வார், தீக்காசி ஒரு இலக்கிய மழை, இலக்கிய நிலக்குளிர்விக்கும் அன்பு மழை, வளர்வதும் வளராததும், நல்ல பலன் தருவதும் தீய பலன் தருவதும், சமூகத்தால் கொண்டாடப்படுவதும் புறக்கணிக்கப்படுவதும் செடிகளின் பிரச்சனை என்று சொல்லும். அப்போ ஒரு தோட்டக்காரரை போல ஒரு இலக்கிய தோட்டக்காரர் என்பது மிகவும் பொருத்தம். ஒரு சிறிய ஒரு சின்ன தளிர்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சிய ஒரு அற்புதமான மனிதராக தீக்காசியை நாம் பார்க்க முடியும். எனவேதான் கீரா அவர்கள் சொல்லுகிற போது அவர் ஒரு நீர் பாய்ச்சி என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார். இந்த இலக்கிய தோட்டக்காரன் என்று இவர் சொன்னதற்கும் நீர் பாய்ச்சி என்று, நீர் பாய்ச்சுகிறவர் என்று கீரா சொன்னதற்குமான தொடர்புகளை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். அதே போல தீக்காசி அவர்கள் சொல்லுகிறார், விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும், நடுவு நிலைமை, நிதானம், முரண்பாடின்மை என்ற பண்புகளுடன் விமர்சனங்கள் வெளிவர வேண்டும். மேலும் எழுத்தாளன் தொட்டால் சுருங்கியாக இருப்பதும் நல்லதல்ல, தரமற்ற மோசமான விமர்சனங்களை ஒதுக்கி வைக்கும் மனப்பக்குவம் வேண்டும். இம்மனப்பக்குவம் பின்னடைவுக்கு எதிரி. விமர்சனம் என்பது பொறுப்புடன் செய்யப்பட வேண்டிய ஒரு பணி என்று சொல்றார். அது மட்டுமல்ல, இன்னும் அதே தொடர்ச்சியா சொல்றார், ஒரு இலக்கிய படைப்பின் அடிப்படைகளை கலையழகு, உலகளாவிய மனிதகுல நேயம், சமூக நோக்கு, இது 3 அடிப்படை என்று சொல்ல. ஒன்று கலையழகு, உலகளாவிய மனிதகுல நேயம், சமூக நோக்கு, இது 3 முக்கியம் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல சொல்றா, என்னுடைய விமர்சன பணி நமது மண்ணில் ஊறியது. ஒரு தமிழனாக, இந்தியனாக, உலக குடிமகனாக இலக்கியத்தை பார்க்கிறேன், பயில்கிறேன். இந்தியாவிலும் உலகத்திலும் என்ன என்பதை கூர்ந்து கவனிக்கிறேன். என்னுடைய திறனாய்வு சமுதாயவியல் பார்வை கொண்டது. அதே சமயம் படைப்பின் கலைத்திறமும் எனக்கு முக்கியம். வரட்டுத்தனமான போக்குகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என் அணுகுமுறை என்பது மிக துணிவான, கோட்பாட்டு ரீதியிலான, காரணகாரிய அடிப்படையில் அமைந்தது அணுகுமுறை. இதற்கு என் முதல் குரு பாரதி தான். என் வேர்கள் எப்போதும் தமிழ் மண்ணில் தான் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல நண்பர்களே,
அவர் கடைசி காலத்தில் நேரடியாக தமிழ்நாட்டில் நடந்த மக்கள் இயக்கங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். ஈழத்திற்கு, ஈழத்தமிழர்களினுடைய உரிமை போராட்டத்திற்கு வெளிப்படையான தந்தார். கூடங்குளம் போன்ற அதே போல இந்த இயற்கை கேடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தமிழ் வழி கல்விக்கான இயக்கங்களிலே துணை நின்றார். எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மனிதராக மட்டுமல்ல, இலக்கியவாதியாக மட்டுமல்ல, விமர்சகராக மட்டுமல்ல, ஒரு போராளியாகவும் வாழ்ந்து மறைந்தார் என்பதை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் முக்கியமாக சொல்லுவார், வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இலக்கியம் ஒரு சாதனமாக அமைய வேண்டும் என்று சொல்வார். இலக்கியம் ஒரு கருவியாக அமைய வேண்டும் என்று சொல்வார். அவர் இலக்கியத்திலே பஞ்சசீல கொள்கைகள் என்று ஒன்றை வலியுறுத்தினார். எங்கள் பணியிலே வாழ்ந்த எழுத்தாளர் சோலை சுந்தரபெருமாள் இதை போற இடத்திலெல்லாம் பேசுவார். தீக்காசியினுடைய இலக்கிய பஞ்சசீல கொள்கை தான் நமக்கு வேண்டும் என்று சொல்வார். இலக்கிய பஞ்சசீலம் என்பது என்ன? தீக்காசி இதை வலியுறுத்துகிறார். மார்க்சியம், தலித்தியம், பெண்ணியம், சுற்றுச்சூழலியல், தமிழியம் என்னும் பஞ்சசீல தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட இலக்கிய படைப்புகள் வேறும் விழுதும் விட்டு நாலா திசையிலும் கிளை பரப்ப வேண்டும், மானுடத்தை மேம்படுத்த வேண்டும், கருப்பொருளும் கலையழகும் கொண்ட படைப்புகளை நமது கலைஞர்கள் நல்க வேண்டும். அத்தகைய இலக்கியத்தின் வேர்களுக்கு நீர் வார்ப்போம் என்று சொல்லுகிறார். அது கடைசியாக கீரா சொல்லுவதை சொல்லி நான் இந்த சிறிய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். தீக்காசியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும், அவர் ஒரு நீர் பாய்ச்சி, அதனால்தான் வேர்கள் எல்லாம் அவரை நோக்கி நீண்டு கொண்டே இருந்துச்சு என்று கீரா சொல்கிறார். நம்முடைய தீக்காசி அவர்கள் ஒரு தோட்டக்காரராக, நீர்ப்பாய்ச்சியாக, முற்போக்கு இலக்கியத்தை வெகுஜனத்தன்மைப்படுத்தியவராக, மக்கள் மயப்படுத்தியவராக, தமிழ்த்துவத்தோடு தமிழியத்தோடு மார்க்சியத்தை இரண்டர கலந்தவராக, தமிழ் நேயராக, இப்படியெல்லாம் விளங்கிய ஒரு மானுட நேயர் தீக்காசி என்பதை தொடர்ந்து நினைவு கூறுவோம். சுடர்கள் ஏற்றும் சுடர் என்று நாவா அவர்களை ஆட்சி பொன்னியின் அவர்கள் சொல்லுவார். இவரும் சுடர்கள் ஏற்றும் ஒரு பெரும் சுடராகத்தான் தீக்காசி அவர்களும் திகழ்ந்தார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி தம்பி காமராஜ். தீக்காசியை பத்தி முதல்ல குரோனாலஜிக்கலா அவருடைய வாழ்க்கையை சொல்லிவிட்டு மிக சிறப்பாக அவருடைய பணிகளை தெள்ளத் தெளிவாக விளக்குனீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட் மிக தெளிவாக நமக்கு கிடைத்திருக்கிறது உங்களுடைய உரையின் மூலமாக. இந்த தோட்டக்காரர் நீங்க போட்ட தலைப்பு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நீர்ப்பாய்ச்சி சுடர்கள் ஏற்றும் சுடராக அவர் விளங்கி இருக்கிறார், எவ்வளவோ பேரை உருவாக்கி இருக்கிறார். அதே நேரத்துல எந்த காம்ப்ரமைஸும் அவர் பண்ணல. முற்போக்கு தன்மை படைத்த எழுத்துக்களைத்தான் வளர்த்தெடுப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். தமிழ் மேல்நட்ட காதல், அதனால தான் அவர் பாரதிதாசனை கொண்டாடணும்னு நினைச்சார். அது ரொம்ப முக்கியமானது. அதையும் மிக தெளிவாக கூறினீர்கள். உங்களுடைய உரை, இந்த உரை மிக சிறப்பான உரை. ஈவானாவா சிந்தனை பள்ளியினுடைய உரைகளுள் இந்த உரையும் மிக சிறப்பான ஒரு உரையாக அமைந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நம்ம அந்த உங்களுடைய உரையை பற்றி தோழர் கலாம் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். அவரை என்னோடு அழைக்கிறேன். தோழர்களே, மகிழ்ச்சி. கொஞ்சம் இது பண்றேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா ராமச்சந்திரன் ஏதோ உடைய சொல்றதுன்னா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஒண்ணும் சிக்கல். சரி சரி சரி. மணிகன் கிளம்புறதால. சரி சரி. தோழர்களே, காமராஜ் பேசுறாரு, ரொம்ப உற்சாகமாயிடுச்சு எனக்கு. காமராஜ் ஆற்றிய எல்லா உரைகளும் நான் கேட்டு எதுவுமே நான் தவற விட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலும் கேட்டேன். ரொம்ப அற்புதமான உரை.
அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆளுமையை பற்றி பேசினாலும் அல்லது எந்த ஒரு பொறுமையை பற்றி அவர் பேசினாலும் ஒரு ஒரு மணி என்கிற அளவில் தன்னுடைய உரையை அவர் முடித்துக் கொண்டாலும் சொல்லக்கூடிய செய்தி அவ்வளவுதானா என்றால் இல்லை. அவர் என்ன செய்தியை சொன்னாரோ அதை விட 10 மடங்கு குறையாத செய்திகள் இன்னும் அவருடைய மனதில் மனச்சுரங்கத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நேரம் கருதிதான் அவர் பல விஷயங்களை வந்து தொட்டு தொடர்ந்துட்டு போறாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்துல இது ஒரு சிறந்த உரை நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தீக்காசிங்கிற ஆளுமையுடைய பல்வேறு பரிமாணங்களையும் தொட்டு காட்டிய ஒரு முழுமையான உரை. ஏனென்று கேட்டால் அவருடைய எந்த ஒரு பரிமாணத்தை தொட்டாலும் அதை பற்றி கூட மணிக்கணக்கில் பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்குங்கிறது உணர முடியுது. இருந்தாலும் கூட ஒரு உரை என்கிற அடிப்படையில் தீக்காசி என்கிற ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்தக்கூடிய உரைங்கிற வரையில் அவருடைய பன்முக பலவிதமான பரிமாணங்களையும் அறிமுகப்படுத்துகிற அல்லது எடுத்துக்காட்டக்கூடிய அந்த பரிமாணங்களுடைய துலக்கங்களையும் ஓரளவுக்கு வெளிச்சம் போட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இந்த உரை அமைந்தது. அந்த விதத்தில் இது வந்து ஒரு அழகாக வடிவமைக்கப்பட்ட உரை என்பது என்னுடைய என்னுடைய பாராட்டுகள் காமராஜ் அவர்களுக்கு. இந்த இந்த உரைக்கான தலைப்பு இலக்கிய தோட்டக்காரர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து தீக்காசி வந்து ஒரு விமர்சகர், திறனாய்வாளர் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் மனசுல தேங்கி நிற்கிறது. அதை அப்படித்தான் எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்க. என்னடா ஒரு தோட்டக்காரர்னு சொல்றாரு அப்படின்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய மையமான செய்தி, அவருடைய வாழ்க்கையுடைய மையமான செய்தி அவரே சொல்றாரு. அவரே சொன்னதாக அவர் கொட்டேஷன் சொன்னாரு. நான் நீர் பாய்ச்சுகிறேன், எந்த செடியும் வாடிவிட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை, எல்லா செடியும் தழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருங்கிறது. அதே மாதிரி அவருக்கு நீர் பாய்ச்சிங்கிற ஒரு அடையாளத்தையும் கொடுத்திருப்பதை அவர் சிறப்பாக எடுத்துள்ளாரு. அவர் வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது என்ன பாடம் படிச்சாருங்கிறது அவர் இந்து பள்ளியில படிச்சதா சொன்னாரு காமராஜ். அவர் என்ன பாடம் படிச்சாருங்கிறது எனக்கு ஒரு குறிப்பா தெரிஞ்சதுன்னா அவருடைய ஈடுபாட்டினுடைய தன்மையை வந்து இன்னும் கூட ஒரு வேற டைமென்ஷனல் ஆகும். ஏன்னா நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பிசிக்ஸ், சயின்ஸ் போன்ற சம்பந்தமில்லாத சப்ஜெக்ட் படிச்சுட்டு தமிழ் ஆர்வம், இலக்கியம் ஆர்வம், திறனாய்வு எல்லாம் போயிட்டு இருக்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அவரு. அப்படி இருக்கும்போது அதுவும் என்ன சப்ஜெக்ட் படிச்சாருங்கிற ஒரு தகவல் இருந்ததுன்னா சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய பல்வேறு பணிகள், அதாவது ஆரம்ப காலத்துல அந்த அந்த ஒரு படித்த ஒரு கவிதை, அதனால் ஈர்க்கப்பட்ட விதம், அவரே எழுதியதாக சொல்லப்பட்ட அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது. அந்த உழைப்பில் மேன்மையுற்ற ஒரு பெண் நடந்து போகும்போது அவருடைய அழகை வர்ணிப்பது போன்ற அந்த பாடல், ஓசை நியமிக்க பாடல் என்கின்ற ஒரு குறிப்போடு காமராஜ் அவர்கள் எடுத்து சொன்ன கவிதை ரொம்ப அழகு. இன்னொரு குறிப்பா ஒன்று சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற உரையாளர்கள் கவிதைகளை மேற்கோள் காட்டும் பொழுது ஏனோ தெரியவில்லை படுவேகமாக சொல்லிட்டு போவாங்க. அது என்ன கவிதை, என்ன வார்த்தை அப்படிங்கிறத மனசுக்குள்ள உள்வாங்க முடியாது. ஆனால் காமராஜ் அவர்கள் கவிதையை மேற்கோள் காட்டுகிற பாங்கு என்பது அவர் ஒவ்வொரு வார்த்தையையும், இன்னும் சொல்ல ஒவ்வொரு அசையையும் திருத்தமாக அழுத்தமாக சொல்கிற அந்த பாங்கு அவர் சொல்லவே அந்த கவிதையினுடைய பொருளும் அழகும் மனதில் ஆழ பதிகிற விதத்தில் இருப்பது என்பது தனி சிறப்பான ஒரு விஷயம். அந்த விதத்துல வந்து தீக்காசி பற்றி பல்வேறு பரிமாணங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வண்ணம் மிக அற்புதமான ஆற்றலுக்கான ஒரு உரையை நிகழ்த்திய காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர்களே. ரொம்ப நன்றி தோழர். அவரு என்ன சப்ஜெக்ட் தெரியல, நான் விசாரிக்கிறேன். கல்லூரியில் என்ன சப்ஜெக்ட் படிச்சாருன்னு தெரியல, விசாரிக்கிறேன். உங்களுடைய காமராஜனுடைய உரை பற்றிய தங்களுடைய மதிப்பீடு வந்து மிகச் சிறப்பாக இருந்தது. வேற யாரு? ரமணி பேசுறேன். பேசுங்க தோழர். அதாவது தாமரை இதுல குறிப்பா வந்து அவரு இந்த சிறப்பிதழ்கள் சிலது கொண்டு வந்தாரு அவருடைய பீரியட்ல. அது வியட்நாம் சிறப்பிதழ் ஒண்ணு,
அப்புறம் சிறுகதை சிறப்பிதழ், கரிசல் சிறப்பிதழ், அப்புறம் மொழிபெயர்ப்பு சிறப்பிதழ். இதுல எங்கிட்ட ஒண்ணு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 4 சிறப்பிதழ்கள் கொண்டு வந்தாரு. அதுல அந்த படைப்பாளிகளுடைய படைப்புகள்லாம் கொண்டு வந்து செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல வந்து தீபம் இதழில் அவர் பொறுப்பா இருக்கிறத காமராஜ் சொன்னாரா எனக்கு ஞாபகம் இல்லை. தீபம் இதழில் வந்து 65 இருந்து 87 வரைக்கும் இந்த தாமரைக்கு எப்படி பண்ணியிருக்காரோ அதே போல பொறுப்பாசிரியர் இருந்திருக்காரு மார்ஸ் பார்த்தசாரதியுடைய அந்த இதழுக்கு. அப்ப அதுலேயும் அவருடைய படைப்புகள், அவருடைய பங்களிப்பு இருந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் மொழிபெயர்ப்பு நாவல்கள் நிறைய பண்ணியிருக்காரு. மார்சிம் கார்கியினுடைய கட்டுரைகள், அப்புறம் ஒரு சீன நாவல், இதெல்லாம் 2-3 நாவல்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். ரஷ்ய நாவல்கள், மார்சிம் கார்கியினுடைய கட்டுரைகள், இதெல்லாம் அப்போ மொழிபெயர்ப்புலையும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தோழர் காமு சொல்லியபடி ஒவ்வொரு இடத்துலையும் நுட்பமாக பார்த்தோம்னா அவர் எல்லா விஷயங்கள்லையும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது. அவருடைய வாழ்க்கை வந்து முழுமையாக ஒரு இலக்கிய உலகத்திற்கு ஒரு பெரிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ளணும். அவருடைய 100ஆண்டு விழாவிலே நம்ம அவரை மேலும் வந்து நுட்பமாக அவரை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தூண்டுகோல் ஏற்படுது. காமராஜுடைய உரை மிக சிறப்பாக அமைந்தது. நன்றி தோழர். மொழிபெயர்ப்பு ரொம்ப, அவருடைய மொழிபெயர்ப்பு பணிகள் ரொம்ப முக்கியமானதுதான். ஆமா, ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி சிறுகதைகள் பண்ணியிருக்கிறாரு, நாடகம் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி சோவியத்து இலக்கியங்கள், சீன இலக்கியம் இவற்றையெல்லாம் அவர் செய்திருக்கிறாரு. அவருடைய பணி மொழிபெயர்ப்பு துறையில் கணிசமாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். அடுத்தது வேற யாரு? திரைப்பட விமர்சனம் பத்தி எழுதும்போது பூமணியினுடைய ஒரு படம் கருவேலம் பூக்கள்னு ஒரு படம் வந்திருக்காரு. நமக்கே தெரியல. அந்த படம் வந்து ஆனா ஒரு கதை அந்த அம்சத்துல வந்து அந்த படம், ஆனா அது ஓடவில்லை. திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலா அது எடுக்கிறது, அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் எழுதியிருக்காரு. அதே போல பாரதி படம் வந்த போதும் அதுக்கு எழுதியிருக்காரு. இது வந்து இவ்வளவு அற்புதமா ஞான ராஜசேகரன் அதை தயார் பண்ணியிருக்காரு, ஆனா வந்து அது மக்கள் மத்தியில வரவேற்பு இல்லை அப்படின்னு. அதற்கு பிறகு ஆசிரியர் இயக்கங்கள் அதை முன்னெடுத்து பல இடங்கள்ல மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அதை ஓட வச்சாங்க ஓரளவுக்கு. ஆனா முன்னாடி ஆரம்பத்தில் வந்து பல தியேட்டர்கள்ல 2 நாள் 3 நாளுக்குள்ள எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதையெல்லாம் கூட விமர்சனப்படுத்தியிருக்காரு. இன்னும் நிறைய திரைப்படத்தினுடைய விமர்சனங்களும் நிறைய எழுதியிருக்காரு. தலைவர் நான் பேசுவா? பேசுங்க தோழர். அன்புக்குரிய தோழர்களே, தலைவர் அவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமான விருந்தினர்கள் ஒருத்தர் நம்ம மக்கள் இசை மேதை எம்பி சீனிவாசனுடைய அற்புதமான வாழ்க்கை வரலாற்றை எழுதிய தோழர் இக்பால் அகமது இங்கே கலந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பேராசிரியர் எம்பி சீனிவாசனுடைய 100ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கிற நேரம் அந்த அருமையான புத்தகத்தை எழுதிய நம்முடைய அன்புக்குரிய தோழர் இக்பால் அகமது அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு. அது நமக்கு வரவேற்கிறதுக்கு பெருமைக்குரிய விஷயம். மற்ற எல்லா தோழருக்கும் வணக்கத்துடன் காமராஜருடைய தீக்காசி 100ஆண்டு விழா உரை அற்புதமான உரை. அவர் செய்த தமிழ் இலக்கியத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகளை பற்றி, பங்களிப்பை பற்றி மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நமக்கு அவர் சொன்ன அந்த பஞ்சசீல கொள்கை தமிழ் இலக்கிய வட்டத்தில் அந்த காலத்திலேயே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, இன்றைய காலத்துக்கும் நமக்கு முன்னுதாரணமாக ஒரு இலக்கியத்தில் ஒரு ஐக்கிய முன்னணி அமைப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும் தீக்காசி பொறுத்தளவு. இன்னொன்று, தீக்காசி பற்றி வந்து எனக்கு இருக்கக்கூடிய உரையிலிருந்து மட்டுமல்ல, அவர் எழுதிய அந்த புத்தகங்கள் விமர்சனம் சம்பந்தப்பட்ட அந்த அவருக்கு சாகித்யாவோட விருது கொடுத்த அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகள், கடிதங்களை படிக்கிற போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மன திருப்தி என்பது நாம் பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லோருமே பாரதியை கவனித்த அளவுக்கு முற்போக்கு இயக்கம் பாராட்ட வேண்டிய பாரதிதாசனை இடதுசாரி இயக்கம் கண்டுகொள்ளாததும் இருட்டடிப்பு செய்வதும் அந்த குறையை நீக்கியதில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர்களில் நம்முடைய தீக்காசியும் ஒருவர் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த
பாரதியே பாடுகிற பொழுது சொல்றார், தமிழுக்கு சிறந்த பங்களிப்பு தமிழ் உலக மொழியாக வழங்குவதற்கு இல்லை, தகுதி இல்லை என்று சொன்னார். வசை என்னால் ஒழித்ததுங்கிறான். அந்த வசையை என்னால் ஒழித்ததுன்னு பாரதி சொல்ற மாதிரியே பாரதிதாசனை பற்றி இடதுசாரி இலக்கிய விமர்சகர்கள் கண்டுகொள்ளவில்லை என்ற வசை தீக்காசியினால் ஓரளவுக்கு ஒழிந்தது என்று நாம் பெருமைப்படலாம். அதுல மிக முக்கியமானவர் நம்ம புதுச்சேரி இயக்கத்துடைய மாபெரும் தலைவர் வா சுப்பையா உண்டு. அதே மாதிரி நம்முடைய மிகச்சிறந்த மார்க்சிய மேதை ஆர்.கே. கண்ணன், அதே மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் ஜெயபாரதி, இவர்களுடன் இணைந்து தீக்காசி அவர்களும் பாரதிதாசனை நாம் எப்படி அணுக வேண்டும், அவருடைய படைப்புகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், போன்ற மிக அற்புதமான விமர்சனங்களை செய்திருக்கூடிய ஒரு தீக்காசியை காமராஜர் அவர்கள் நினைப்படுத்தினார். பாரதிதாசனுக்கு உரிய இடத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் வருங்காலத்திலாவது என்பதற்கு தீக்காசியுடைய அந்த விமர்சனங்கள் மிக அற்புதமாக அமைகிறது. இதுல இன்னொன்னு, இன்றைய தலைப்புக்கு தகுந்த மாதிரி காமராஜர் ஒரு நீர்ப்பாய்ச்சி, ஒரு இலக்கிய தோட்டக்காரன், நான் எல்லா செடிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் நீர் பாய்ச்சுகிறேன், முளைக்கிற விளைகிற அற்புதமாக மலர்கிற மலர் செடிகள் வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பாடு, அந்த விமர்சன கண்ணோட்டத்தை நம்முடைய இந்த தலைமுறையும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதுல எனக்கு படுகிற மிக முக்கியமான கருத்து, அவர் ஜீவாவை ஒட்டி அந்த விமர்சன பார்வை என்பது அவரிடம் கற்றுக்கொண்ட பார்வைதான். ஜீவாவை விடங்கள் ஜீவா எல்லா இடங்களிலும் சொல்லுகிற போது இலக்கிய விமர்சனம் என்பது எப்படி இருக்கணுங்கிற போது முழுக்க முழுக்க நம்மை மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே பாராட்டுகிற பண்பு என்பது மிக குறுகிய வட்டம். நமக்கும் வெளியே, அதாவது காமராஜர் சொன்ன அந்த தீக்காசியுடைய அந்த பஞ்சசீல கொள்கை, மனித நேயம், ஜனநாயகம், மனித மேம்பாடு, பெண்கள் விடுதலை போன்ற அந்த பஞ்சசீல கொள்கையை மனித நேயத்தை பாடக்கூடிய எழுதக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்சியத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே தான் பாராட்டுவோம் என்று இருப்பது சரியல்ல என்ற அந்த பார்வையை அவர் ஜீவாவிடம் கற்றுக்கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன். அப்ப அதை சொல்லுகிற பொழுது ஜீவா சொல்லும்போது மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை கூட நாம் விமர்சனம் செய்கிற பொழுது விமர்சகர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தகுதி என்னங்கிறது ஜீவா பல இடங்கள்ல சொல்லியிருக்கார், எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். விமர்சகர் என்பவர் ஒரு தாய் பூனை, ஒரு பூனை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு தன்னுடைய குட்டியை கவுகிற மாதிரி எவ்வளவு லாவகமாக மென்மையாக குட்டியின் கழுத்தை பிடித்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போற மாதிரி, கடியே படாம பல்லே படாம ஆனா கவிட்டு தூக்கிட்டு போற குட்டிய. அப்போ ஒரு தாய் பூனை தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பதற்கு கவ்வி எடுத்து செல்வதை போல் விமர்சகர்கள் இருக்க வேண்டுமே தவிர புலி எலியை கடித்து கூடாது போல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப இப்போ சில விமர்சகர்கள் புலி எலியை கடிக்கிற மாதிரிதான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாய் பூனை குட்டிகளை மென்மையாக கவி கொண்டு பாதுகாப்பதை போல இல்லாமல். எனவே ஜீவா சொன்ன அந்த பூனை புலியினுடைய அந்த உதாரணம் தீக்காசிக்கு பொருந்தும். அது அப்ப அவர் விமர்சனம் பண்ற முழுவதும் அதை பொருந்தும். இந்த நேரத்தில் நான் ஒரு கடைசியா நேரம் கருதி சொல்ல வேண்டிய விஷயம், தீக்காசி அவருடைய அந்த விமர்சன முறை என்பது எல்லோரையும் பாராட்டக்கூடிய முற்போக்கு இலக்கியம். எந்த 5 பஞ்சசீல கொள்கைக்குள் வரக்கூடிய எந்த படைப்பாளியா இருந்தாலும் அவரை உரிய நேரத்தில் தகுந்த முறையில் அவர் பாராட்டியதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதை அவரே ஒரு கடிதத்துல சொல்றாரு. வள்ளிக்கண்ணனோட சேர்ந்து எழுதின ஒரு கடிதம் அந்த புத்தகத்துல பிரசுரமாயிருக்கு. அவரே பல கூட்டங்களையும் சொல்லியிருக்காரு. அவருக்கு இதுக்கான ஊக்கம், இதுக்கான உந்துதல், புதிய படைப்பாளிகளை இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், இடங்காண வேண்டும், அவர்களை மக்கள் மத்தியில ஊக்கப்படுத்த வேண்டும், பரப்புரை செய்ய வேண்டும். உந்துதல் எனக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தீக்காசி சொல்லும் போது பாரதியிடமிருந்து வந்ததுன்னு சொல்றாரு. ஜீவாவிடமிருந்து மட்டுமல்ல, பாரதியிடமிருந்தும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அவர் ஏன் பாரதி பத்தி தீக்காசி சொல்றாருன்னு நான் ரொம்ப ஆழமா தேடி படிக்கிற போது தீக்காசி பாரதி மகாகவி பாரதி அவர் 1908ஆம் ஆண்டில் 1908ங்கிறது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி, அப்பொழுது தாது வருஷ பஞ்சம், அதாவது நம்ம எட்டயபுரம் மறைந்த எழுதின அந்த தொகுப்புலையும் கூட அந்த கடிதம் தாது வருஷ பஞ்சம் என்ற தலைப்புல ஒரு சிறிய கட்டுரை. அதுல
தமிழகத்தில் தாது வருஷ பஞ்சம் நாம் கண்டிருக்கிறோம். அது எவ்வளவோ கொடுமையானது, மக்களை பட்டினி போட்டு கொன்றது. நாம் எந்த காலத்திலும் புராண இதிகாச காலத்திலும் காணாத ஒரு பஞ்சத்திற்கு நாம் தாது வருஷ பஞ்சம் என்று பெயர் சொல்லுகிறோம். வெள்ளைக்கார காலத்துல வந்த அந்த பஞ்சத்துக்கு பேரு. இன்னொரு பஞ்சம் தமிழகத்தில் இருக்கிறது. தகுதியுடையவர்களை பாராட்ட தயங்குவது, அது ஒரு பஞ்சம் இருக்குதுங்கிறார் பாருங்க. தகுதி இருக்குது, அவர் ஒரு குறிப்பிட்டவருக்கு இருக்குதுன்னா நம்மளுக்கு மனசு கேட்கறது இல்லை. அந்த அந்த திறமையை அங்கீகரிச்சு அதை 4 பேர்த்துக்கு சொல்லணுங்கிற பரந்த மனப்பான்மை இல்லை. அந்த மற்றவர்களை பாராட்ட வேண்டும், திறமையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த இதுக்கே குணத்துக்கே இங்க தமிழகத்தில் பஞ்சம் இருக்குதுங்கிறார் பாருங்க. தாது வருஷ பஞ்சத்தில் ஒரு பஞ்சம், தகுதியுடையவர்களை பாராட்ட தயங்குவது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க. அப்ப இது அந்த அந்த குறை அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தீகாசினுடைய இது பரந்த மனப்பான்மை, தாய் உள்ளத்தோடு தாய் பூனை குட்டிகளை கவ்வுவதை போல இளம் எழுத்தாளர்களை அவர்களுடைய முற்போக்கான படைப்புகளில் இருக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அம்சங்களை பாராட்டி மேலும் மேலும் ஊக்குவிக்க வேண்டும் சொல்லி கடிதங்கள் மூலம் தொடர்ந்து எழுதி அவங்க சொன்னதுங்கிறது பாரதியினுடைய வாரிசு என்றே அவர் சொல்ல வேண்டும். தாது வருஷ பஞ்சம் என்று இல்லாமல் முற்றிலும் பரந்த மனப்பான்மையோடு புதிய எழுத்தாளர்களை ஊக்குவித்த மிகப்பெரிய, எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றியது போல மிகச்சிறந்த தாயுள்ளம் கொண்ட நீர்ப்பாய்ச்சி என்று நம்ம அவருக்கு கி ராஜநாராயணன் தான் இந்த பெயர் கொடுக்கிறார், நீர்ப்பாய்ச்சிங்கிற வார்த்தை. எனவே தீகாசிக்கு நீர்ப்பாய்ச்சி என்று கொடுத்த அந்த இலக்கிய தோட்டக்காரனுக்கு மிக முக்கியமான இந்த நூற்றாண்டு இத கருத்தரங்கை ஏற்பாடு செய்த நம்முடைய இயக்குனர் அன்பு தோழர் கங்கா அவர்களுக்கும் கலந்து சிறப்புரையாற்ற தலைமை தாங்கி அருமையான அறிமுக உரையை நிகழ்த்திய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் பல நல்ல கருத்துக்களை சொன்ன ரமணி அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டு. வேற யாராவது பேசுறீங்களா? கங்கா முடிவு திரும்ப வந்துட்டாப்போ. ஆமா தோழர் இக்பால் தோழர். இக்பால் பேசுங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம் தோழர். நான் எப்பவுமே கேட்பதற்கு பிரியப்படுவேன். நான் பேசணும்னு ஆரம்பிச்சா ரொம்பவும் பேசிடுவேன் தோழர். கங்கா அவர்களுக்கே தெரியும். மிக சிறப்பான இந்த ஏற்பாடு தோழர்களுடன் முகநூல்லையும் இணைய வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக நான் உரையாடி கொண்டே இருக்கிறேன். மரியாதைக்குரிய தோழர்கள் கங்கா, சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலருடன். ஏன்னா போன நிகழ்விலையும் கூட என்னுடைய பெயரை குறிப்பிட்டீங்க, இந்த நிகழ்விலையும் குறிப்பிட்டிருக்கீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நன்றி. ஒரு 2 வார்த்தைகளோட முடிச்சுக்கிறேன் தோழர். எம்பிஎஸ் நூலில் கூட அந்த மெமரியல் ஹாலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருப்பேன். அதில் தீகாசி அவர்கள் பங்கு கொண்டார்கள். வள்ளிக்கண்ணன், செந்தில்நாதன், கேசிஎஸ் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தீகாசியும் இருந்தாங்க. அந்த 3 நாள் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரியான பெருமக்களுடைய உரையாடல்களையே நேரில் கேட்பதே ஒரு பெரிய அனுபவம். அதில் தீகாசி அவர்களுடன் 1-2 நிமிடங்கள் நான் பேசினேன். பெருசா ஒன்றும் இல்லை, அவரோட பேசியது மகிழ்ச்சி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு 3 விஷயங்களை மட்டுமே நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். 47க்கு முன்பாக நாடு தழுவிய ஒரு ஒற்றுமை என்ற அளவில் மையப்புள்ளியை நோக்கி நடந்த விடுதலை போராட்ட காலம், 47க்கு பின்பு விடுதலை பெற்ற மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட சூழலிலான ஒரு இந்திய சூழல், அரசியல் சூழல், குறிப்பாக 67க்கு பின்பு தமிழகத்தில் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு சூழல். இந்த 3ஐயும் மையப்படுத்தி இந்த 3 புள்ளிகளும் இணைகின்ற கலை இலக்கிய சூழல், 3 புள்ளிகளும் விலகுகின்ற சூழல், இவற்றை யாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் கலை இலக்கிய தளத்தில் கலாநிதி கைலாசபதி அவர்கள், கா சிவத்தம்பி அவர்கள், தீகாசி, தோமுசி, வள்ளிக்கண்ணன், செந்தில்நாதன், மரியாதைக்குரிய ஜீவா, நாவா இவர்களுடைய இலக்கிய படைப்புகளை, திறனாய்வுகளை தமிழ் இலக்கிய உலகமும்
தமிழ் இலக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்களும் எழுத்தாளர்களும் வாசிக்க வேண்டும், ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. அவ்வளவுதான் தோழர். இந்த நிகழ்ச்சியில் எனது கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். கங்கா. சரி, ஒரு செகண்ட். யாரெல்லாம் இன்னைக்கு பேசுனாங்க? ராமச்சந்திரன், தோழர் காமு. இப்ப உரையை பற்றி பேசுனது தோழர் காமு, தோழர் ரமணி, அப்புறம் தோழர் KS, தோழர் இக்பால். அப்போ காமு தோழர், KS, அப்புறம் இக்பால் தோழர், அப்புறம் ரமணி தோழர் இல்லையா? ஆமா, ராமச்சந்திரனும் கொஞ்சம் பேசிக்கிட்டாரு. ராமச்சந்திரன் பேசுறாங்க. சரி சரி சரி, ரைட். சரி சரி. அன்பான தோழர்களே, அங்கு சென்னை கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு அனைத்திந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தினுடைய 90வது அமைப்பு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அங்கே சென்று விட்டு வந்தேன். அன்பான தோழர்களே, நாம் தீக்காசியினுடைய 100ஆண்டு என்பதை கொண்டாட வேண்டும் என்று கலை இலக்கிய பெருமன்றம் முடிவெடுத்த போதிலும் கூட ஒரு வகையிலே அந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடவில்லை என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கிறது. அந்த குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நிகழ்ச்சி. ஏறத்தாழ 100ஆண்டு முடிந்து விட்டது. கழிந்த மார்ச் 30ஆம் தேதி சட்டப்படி 100ஆண்டு முடிந்து விட்டது. என்றாலும் கூட ராமச்சந்திரன் கூட சொன்னான், இது 100ஆண்டு முடிஞ்சிட்டார். முடிந்தால் என்ன, தீக்காசியினுடைய 100ஆண்டை நாம் நடத்துவோம் என்றுதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது என்னன்னா, யாரை கூப்பிடணுங்க கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ அதுல தான் என்னன்னா காமராசை தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா காமராசு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பேராசிரியர் நாவாவை பற்றி நூல் எழுதியவர், அதே போல தீக்காசியை பற்றி நூலை எழுதியவர், அல்லது நம்முடைய தனுஷ்கோடி ராமசாமியை பற்றி எல்லாம் நூல் எழுதியவர். ஒரு வகையிலே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முன்னோடிகளை அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நிரந்தரமாக வாழ வைத்த அருமையான தம்பி காமராசு. எனவேதான் காமராசு இந்த நிகழ்வில் பேசினால் நல்லது என்று நினைத்து அவரை தொடர்பு கொண்ட போது அவருக்கு பலவிதமான சிக்கல்கள் என்ற போதிலும் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி நமக்கு வேண்டி அவர் தஞ்சாவூரிலே இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசி இருக்கிறார். அந்த வகையில நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காமராசு என்பது நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பான பங்குகளை செய்யக்கூடிய, ஜீவனாவா சிந்தனை பள்ளியிலும் அதுபோல்தான் எல்லா வகையிலும் நமக்கு பங்கு பணிகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை. காமராசனுடைய உரையை நாம் எல்லோரும் கேட்டோம். நான் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை கேட்டேன். காமராசனுடைய உரை எப்போதுமே கச்சிதமாக இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவனுடைய குரல், அதே போல அவன் விஷயங்களை எடுத்து ஒன்றொன்றாக அடுக்கி அடுக்கி செல்லுகின்ற ஒரு பாணி என்பது அது காமராஜுக்கு மட்டுமே உரிய ஒரு பாணியாக இருக்கிறது. அருமையான ஒரு உரையாக இருந்தது. அதே போல இன்றைக்கு ஆதிராமனுடைய பாடல் அற்புதமான பாடல் என்று சொன்னால் ஒரு அற்புதமான பாடலை இன்றைக்கு ஆதிராமன் நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய நிகழ்வுகளில் இதுவரை பாடாத ஒரு பாடலை கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவர் சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார். அதே போல நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை அருமை தம்பி ஜார்ஜ், அவன் ஒவ்வொரு முறையும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அந்த பாடல், அவனுடைய பாடல் அந்த இசையில் மெருகூறி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ராமச்சந்திரன் ஒருங்கிணைப்பு. நான் தோழர் ரமணியை தலைமை தாங்க அழைத்தேன். தோழர் ரமணி இதுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று. தோழர் ரமணி உண்மையிலே தயங்கிவிட்டு அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அது இதற்கு பொருத்தமான ஆள் ராமச்சந்திரன் தான். ராமச்சந்திரனை நீங்க தலைமை தாங்க சொல்லுங்கள் என்று. அப்ப நான் சொன்னேன், ராமச்சந்திரனுக்கு வேற ஒர்க் இருக்குது, நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று சொல்லி நம்முடைய தோழர் ரமணி அவர்களை தலைமை தாங்க சொன்னோம். அப்ப ராமச்சந்திரனுடைய ஒருங்கிணைப்பு என்பது நன்றாக தெரியும். ராமச்சந்திரன் பாளையங்கோட்டையில் இருக்கின்ற காரணத்தினாலேயே பேராசிரியர் நாவா, அதே போல நம்முடைய தோமுசி, அதே போல தீக்காசி என்ற ஆளுமைகளோடு அவர் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய பிள்ளையை போன்று வாழக்கூடிய வாய்ப்பும் பெற்றவர் நம்முடைய ராமச்சந்திரன். எனவே அவருடைய தீக்காசியை பற்றி அவர் சொன்ன செய்திகள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த விதம் எல்லாமே
சிறப்பாக இருந்தது. அவருக்கும் நம்முடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே விவாதத்திலே தோழர் காமு அவர்கள், அதே போல தோழர் KS அவர்கள், அதே போல இக்பால் அவர்கள், ரமணி தோழர், ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதங்களில் பங்கெடுத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக தோழர் இக்பால் இந்த மேடையிலேயே அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் தொடர்ச்சியாக இப்போது நம்முடைய நிகழ்வுகளில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதர் என்று சொன்னார். உண்மைதான், சாதாரண மனிதர் தான். ஆனால் சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். மற்றவர்கள் யாரும் செய்யாத ஒரு பணியை செய்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். MB சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மேதை, அவரை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் நூற்றாண்டு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த நூற்றாண்டு நேரத்திலே நமக்கு ஒரு காவியம் போன்று போல அத நம்ம ராமச்சந்திரன் அதை காட்டுகிறார். அந்த நூலை அவர் எழுதிய நூலனுடைய அந்த நூல் அட்டை தான், இக்பால் அவர்களுடைய நூல் அட்டை தான் அது. MB சீனிவாசன் அவரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியிலே அடுத்து தேதிகளை முடிவு செய்துவிட்டு MB சீனிவாசனுடைய நினைவு நூற்றாண்டை நாம் நடத்த வேண்டும். அந்த நினைவு நூற்றாண்டை நடத்துகிற போது அதனுடைய நினைவு நூற்றாண்டு உரையை தர வேண்டிய கடமையும் தோழர் இக்பால் அகமதுக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக அவர் வந்திருந்து நம்முடைய MB சீனிவாசனை பற்றிய தன்னுடைய உணர்வுகளை, MB சீனிவாசன் எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்தார் என்பதை நமக்கு நிச்சயமாக தருவார். எனவே அந்த வகையிலே அவருடைய நட்பும் அவருடைய உறவையும் நாம் வெகுவாக மதிக்கிறோம். மிக்க நன்றி அருமையான தோழரே இக்பால் அவர்களே. என்னால் இக்பால் என்று சொல்லுகிற போதே நம்மை அறியாமல் நமக்கு ஒரு உணர்ச்சி வந்துவிடும். அந்த மகாகவி இக்பாலை நமக்கு நினைவூட்டக்கூடிய பெயரை தன்னுடைய பெயராக அவர் வைத்திருக்கிறார். எனவே நன்றாக இருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சியில மற்ற உள்ள தோழர்கள் கண்ணன் அண்ணாச்சி வந்திருக்காங்க. அதே போல நம்முடைய அருமை தம்பி சாகுல் சலீம், அதே போல சைமன், சந்திரசேகர் வந்திருந்தார், பல தோழர்கள் வந்திருந்தார்கள். அதே போல முகநூல் நிரலிலும் நிறைய தோழர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். முடிச்சிடலாம் கங்கா. தோழர் ரமணி பேச்சு. ஆமா, நீ அப்ப நிறைவு பாடலுக்கு சைமனை கூப்பிட்டுறப்போ சைமன் நிறைவு பாடல் புதியதோர் உலக செய்வது 351வது மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் பணிவான வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் அணைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் அணைப்போம். ஈவதுண்டாம் என்று கொடுமையை தவிர்ப்போம். ஈவதெனும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிட அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.
புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். சரி, இப்போ தோழர்களே, நான் நிகழ்வு வந்து முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.